இன்றைய கேள்விகள் இறைவனை பற்றி அத்தாட்சிகள் பார்த்த பின்பும் சந்தேகம் ஏன் வருகிறது? மனிதனுக்குத்தான் மற்ற படைப்புகள் என்றால் நிறைய படைப்புகள் ஏன் தேவையில்லாமல்? இறைவனை தவிர வேறு யாரை வணங்கலாம்? இந்த வகுப்பில் இந்த கேள்விகளுக்கான விடைகளை பார்ப்பதற்கு முன்பாக இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை பற்றி நாம் அறிய வேண்டும். அதன் பிறகு இந்த கேள்விகளுக்கு பதில் தேவைப்படாது. நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் எதன் மூலம் இயக்கப்படுகின்றன என்பதை நாம் கவனிப்போமேயானால் நம்முடைய எண்ணங்கள் செயல்களாக அமைகின்றன. எண்ணங்கள் ஒன்று இல்லை என்றால் நாக்கு கூட அசையாது, கண்கள் கூட இமைக்காது. விரைத்து பார்த்த கண்கள் விரைத்தபடியே நிலைகுத்தி நின்றுவிடும். இருதயத்தில் ஒரு தடை ஏற்பட்டால் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நின்றுவிடும். இருதயத்தின் எண்ணங்கள் உங்களை இயக்குகின்றன. சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த உண்மையை நாம் இப்பொழுது உணர்ந்தாக வேண்டும். அந்த இருதயத்தில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் அதனை நாம் படைப்பதில்லை. அந்த எண்ணங்கள் உருவாகின்றன. எவ்வாறு அந்த எண்ணங்கள் உருவாகின்றன? இறைவன் தன் விதிப்படி உங்களை வாழ வைப்பதற்காக அந்த எண்ணங்களை உருவாக்குகிறான். தன் விதிப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன்புறமிருந்து அருட்கொடையாக எண்ணங்களை உங்களுக்குள் உருவாக்குகிறான். உங்களுடைய மனதில் அதை நிச்சயமாக அவனே தோற்றுவிக்கிறான். நீங்கள் அதை தோற்றுவிப்பதில்லை. இந்த உண்மையையும் நாம் இப்பொழுது உணர்ந்து கொள்வோம். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒரு எண்ணத்தை நான் தோற்றுவிக்கவில்லை, அது தானே உருவாகிறது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நான் செயல்படுகிறேன். இது இறைவனுக்கு பொருத்தமானது. எண்ணங்கள் உங்களுக்கு உருவாக்கப்பட்ட பின்னர் நீங்கள் அதை தர்க்கிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த எண்ணங்கள் செயல்படுத்தப்படக்கூடியதுதானா, செயல்படுத்தவும் முடியுமா என்ற அந்த அடிப்படையில் முதலாக நீங்கள் இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதத்தை, பேரருட்கொடையை உங்களுடைய அறிவை கொண்டு எதிர்க்க துணிகிறீர்கள். ஆகவே நம்முடைய அறிவு என்ன என்பதை இப்பொழுது நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அறிவு என்பது உங்களுக்கு ஒரு மிக பெரும் சோதனையாக இருக்கிறது. சோதனை என்றால் கவலையும் பயமும் கலந்தது சோதனை. உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் இறைவன் படைத்த ஒரு பேரருட்கொடையை உங்களுடைய தேவையாக, அதன் அடிப்படையில் நீங்கள் இயங்க வேண்டும் என்ற விதியின் பேரில் உங்களுக்காக படைத்த அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் எதிர்க்க துணிகிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய அறிவு அந்த ஒரு எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்கிறது. ஒரு எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வழியை அறியாத நிலையில் நீங்கள் அதை புறக்கணிக்கிறீர்கள். ஆகவே
முதல் கேடு நாம் நமக்கு எதிராக நம்முடைய அறிவின் காரணமாக சம்பாதிக்கிறோம். இந்த சூழ்நிலையில், இந்த தருணத்தில் எனக்காக இறைவன் உருவாக்கிய ஒரு எண்ணத்தை, எண்ணம் என்றால் தேவை, அத்தியாவசியமான தேவை, அடிப்படையான தேவை எண்ணங்கள். ஏன் அத்தியாவசியமானதும் அடிப்படையானதும் என்றால், அந்த எண்ணத்தை கொண்டுதான் உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் துவங்குகின்றன. இறைவன் பெயரை கொண்டு நான் ஒரு காரியத்தை துவங்குகிறேன் என்றால், படைப்பாளனின் பெயரை கொண்டு நான் என்னுடைய காரியத்தை துவங்குகிறேன். உறுதி கொடுத்தவன் பெயரை கொண்டு என் காரியத்தை நான் துவங்குகிறேன். சத்தியவான் எனக்கு எதை உறுதியான வாக்காக அளித்தானோ அவன் அதை நிறைவேற்றித் தர நிச்சயமாக ஆற்றல் உடையவன் என்பதன் அடிப்படையில் அந்த பெயரில் நான் என் காரியத்தை துவங்குகிறேன். இது டோட்டல் சப்மிசிவ்னஸ், இறைவனுக்கு முற்றிலுமாக அடிபணிவதாகும். முதல் முறையாகவே நீங்கள் ஒரு எண்ணத்தை மேற்கொள்ளும் பொழுது இறைவனுக்கு அடிபணிந்து விடுங்கள். எந்த வகையில் உங்களுடைய இறைவனுடைய ஒரு பாக்கியத்தை நீங்கள் பெறுகிறீர்களோ அதை கண்ணியத்துடன் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாததல்ல. ஏனென்றால் இறைவனிடமிருந்து கிடைத்த ஒரு பாக்கியம் என்னுடைய எண்ணங்கள் ஆகும். அதில் எனக்கு நன்மையை தவிர நிச்சயமாக தீமைகள் இல்லை. இதில் எதை நீங்கள் மறுப்பீர்கள்? உங்களுக்கு எதிராக நீங்கள் பின்னர் தலைப்படுகிறீர்களே, அதை நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கையின் சாதனையாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஒரு விருப்பத்தை இறைவன் கொடுக்க அது முடியாது என்று நீங்கள் உங்களுடைய கருத்தில் கொண்டு அந்த எண்ணத்தை உங்களுடைய அறிவுக்கு ஏற்ப தரம் தாழ்த்தி, உங்களுக்கு அது மோசமான விளைவுகளை தவிர ஏற்படுத்த முடியாது என்ற நிலைக்கு அதை குறைத்து அதனுடைய தன்மைகளை நீக்கி நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்ய தலைப்படுகிறீர்கள். ஆகவே என் இறைவனின் பெயரை கொண்டு நான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்க வேண்டும். அது இறைவனை கண்ணியப்படுத்துவதாகும். நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களானால் இறைவனின் பெயர் அவனை கொண்டு நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்பது ஆதாரபூர்வமாக அங்கேயே அது பதிவு செய்யப்பட்டதாக ஆகிறது. ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட நான் நம்பிக்கை கொண்டேன். ஏனென்றால் அதை நான் உருவாக்கவில்லை, என் இறைவன் உருவாக்கினான். என்னுடைய நன்மைக்காக, என்னுடைய தேவைக்காக, என்னுடைய அடிப்படை தேவைக்காக, என்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்காக அந்த ஒரு எண்ணம் எனக்குள் படைக்கப்படும் பொழுது வேறு யாராலும் அது படைக்கப்படவில்லை என்பதை நான் தெளிவாக உணர்ந்த நிலையில் வேறு யார் அதை படைத்திருக்க முடியும் என்று நீங்கள் சற்று சிந்திப்பீர்களானால் நிச்சயமாக இறைவன். இதில் மாற்று கருத்து இருக்கிறதா? என் இறைவனை தவிர என் மனதில் பேசக்கூடியவர் எவரும் இல்லை. என் இறைவனை தவிர என்னுடைய தேவைகளை அறிந்திருப்பவர் எவரும் இல்லை. என் தேவைகள் எனக்கு எண்ணங்களாக நிச்சயமாக இறைவன் ஏற்படுத்திவிட்டான். அந்த எண்ணங்கள் காட்சியின் அமைப்பில் ஆனது. அந்த காட்சியில் என்னை வாழ வைத்தும் விட்டான், நான் விரும்பியும் விட்டேன். ஆகவே உடன்படிக்கை முடிந்துவிட்டது. என் இறைவனுக்கும் எனக்கும் என்ன உடன்படிக்கை என்றால், அவன் எந்த ஒரு காட்சியில் என்னை வாட வைத்தானோ அது நன்மையானதும் எனக்கு சுகமளிக்கக்கூடியதும் என்பதை நான் நம்பிக்கை கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். இப்பொழுது ஏற்றுக்கொண்டதனுடைய பதிவு எண்ணங்களாக என் மனதில் பதிந்துவிட்டது. எப்பொழுது ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் பதிகிறதோ உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கை உங்களுக்கு பதிவாகிவிட்டது என்பது பொருளாகும். ஆகவே இறைவனுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். உங்களுடைய வாக்குகளை நான் நிறைவேற்றுகிறேன். இது இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சன்மானம். ஆகவே என் பெயரை கொண்டு அது பதிவாகிவிட்டது. ஆகவே அந்த பதிவை நீங்கள் மாற்றி அமைக்க முயற்சிக்க வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கை கொள்ளுங்கள்.
இதுவே உங்களுடைய வாழ்க்கையின் ஒளியாக நாளை அமைய இருக்கிறது. அதாவது உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் முயற்சி செய்வீர்களானால் இந்த ஒரு எண்ணத்தை, உடன்படிக்கையை நீங்கள் உங்களுக்காக ஆற்றிக்கொள்வது சாத்தியமாகாது. எனவே இறைவனின் பெயரை கொண்டு நம்புங்கள். இப்பொழுது இறைவனுடைய பெயர் என்ன? படைப்பாளன், படைக்கும் சக்தி படைத்தவன். என்ன படைக்க? உங்களுடைய உள்ளங்கள் எதை விரும்பியதோ, மறைவான அந்த மனம் எதை விரும்பியதோ, மனம் விரும்பியது உங்களுடைய உடலுக்கும் வேண்டும். வெளிப்படையான உருவத்தின் அடிப்படையை கொண்ட அந்த உருவத்திற்கும் உடலுக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய அந்த சுகம் வேண்டும். மனதிற்கு எது சுகமாக இருந்ததோ அந்த சுகம் உடலுக்கும் தேவை. மனிதன் மனதையும் உடலையும் ஒரு சேர கொண்டவன். தனித்தனியாக நாம் பிரிந்துடுவோமேயானால் நமக்கு நாமே குழப்பவாதிகளாக, மனதிற்கும் உடலுக்கும் விரோதமாக குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களாக விரும்புகிறோம், வெறுக்கிறோம், விரும்புகிறோம், நம்ப மறுக்கிறோம், விரும்புகிறோம், அது உதவாது, இல்லை என்று நம்முடைய அறிவை கொண்டே நமக்கு நாமே அநியாயம் செய்து கொள்கிறோம். ஆகவே நம்முடைய கேடு என்ன என்பது நமக்கு இப்பொழுது தெரிகிறது. இறைவனை நாம் கண்ணியப்படுத்துகிறோம். படைப்பாளன் என்ற பெயரில் நிச்சயமாக அவன் படைப்பவன். மனதுக்கு விரும்பியதை உடலுக்கும் அவன் படைப்பான். மறைவானதை வெளிப்படையான உருவகத்திலும் அவன் எனக்கு அமைப்பான். ஆகவே நீங்கள் மறைவான வாழ்க்கையின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். மறைவானவற்றின் மீது யார் நம்பிக்கை கொள்கிறீர்களோ அந்த நம்பிக்கை ஒன்று போதும். இந்த முயற்சி மட்டும்தான் இறைவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறான். இந்த முயற்சியை பொய்யாக்குவது, எதிர்ப்பது உங்களுடைய அறிவு எனும் பெருமையை தவிர வேறு எதுவும் இல்லை. நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களே, சில இப்படித்தான் நடக்கும், இப்படித்தான் சாத்தியம் என்று நீங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிற உங்களுக்காக அது ஒன்றுதான் உங்களுக்கு சோதனையாக இருக்கிறது. கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மையை இறைவன் உங்களுக்கு கொடுத்தான். அந்த தன்மை போதாத்தன்மையை கொண்டது என்பதை நீங்கள் அறிவதற்காக. இறைவனுக்கு இணையாக அந்த அறியக்கூடிய தன்மையை நீங்கள் கருதிவிட வேண்டாம். இறைவனுடைய ஞானங்களுக்கு இணையாக, அவனுடைய ஆற்றலுக்கு இணையாக நீங்கள் ஆற்றக்கூடிய, உங்களுடைய அறிவை கொண்டு ஆற்றக்கூடிய, செயல்படக்கூடிய அந்த தன்மையை இறைவனுடைய ஆற்றலுக்கு நீங்கள் சமமாக்கி விடாதீர்கள். ஆகவே இறைவனை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்துங்கள். உங்களுக்கு கொடுத்தது சொற்பமானது, கொடுக்கவிருப்பது அளவில்லாதது. சொற்பமானதை கொண்டு அளவில்லாததை நீங்கள் எடை போட வேண்டாம். உங்களுடைய சொற்பமான அறிவை கொண்டு அளவில்லாத அந்த ஆற்றல் மிக்கவனை நீங்கள் சந்தேகிக்கவும் வேண்டாம். ஆகவே நீங்கள் இறைவனுக்கு அடிபணிந்தவர்கள் என்பது உண்மையானால் சந்தேகம் கொள்வதிலிருந்தும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்ன சந்தேகப்படுகிறீர்கள்? இது எப்படி சாத்தியம்? சாத்தியம்தான் என்று இறைவன் உங்களுக்கு உங்களுடைய மனக்கண்ணில் உங்களை வாட வைத்ததன் காரணமாக அப்பொழுதே அறிவித்து விட்டான். நீங்கள் ஏற்றும் கொண்டீர்கள். பின்னர் எதற்காக உங்களுடைய அறிவை கொண்டு அதை உரசி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய அறிவு உங்களுக்கு மிக பெரும் சோதனையாக இருக்கிறது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்களானால், இன்று நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் சோதனைகளாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அது மாறும். இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் சோதனைகள் இருக்கின்றன. ஆகவே எண்ணங்கள் உங்களுக்குள் இறைவன் விதைத்து விட்டான். நீங்கள் அந்த எண்ணங்களை உங்களுடைய விருப்பங்களாக மாற்றிக்கொண்டீர்கள், ஏற்றும் கொண்டீர்கள். உடன்படிக்கை நிறைவேறி இருக்கிறது. இந்த தருணத்தில் பலவிதமான கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கின்றன. உங்களுடைய கவலை எல்லாம் இந்த கஷ்டங்களிலிருந்து நான் எப்படி மீளப் போகிறேன்? முக்கியமான ஒன்றை உணர தவறிவிட்டோம். அதற்கு முன்பாக இந்த கஷ்டங்களிலிருந்து நான் மீள வேண்டும் என்று இறைவன் அறிவித்து விட்டான். ஆனால் வழி இல்லை. யாருக்கு வழி இல்லை? உங்களுக்கா, இறைவனுக்கா? இறைவனுக்கு வழி இல்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு நீங்கள் மறத்து போய் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு அறிவில்லை என்ற ஒன்றை இறைவனுக்கு நிறைவேற்ற வழி இல்லை என்ற அளவுக்கு நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள்.
அதாவது உங்களை இறைவனுக்கு இணையாக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்கள், அல்லது இறைவனை உங்களுடைய அளவுக்கு தாழ்த்தி விட்டீர்கள். இறைவனுக்கு இணையாக நீங்கள் உங்களை உயர்த்தி கொண்டீர்கள். உங்களுடைய பெருமை அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவை கொண்டிருக்கிறது. அல்லது உங்களுடைய பெருமையின் காரணமாக இறைவனை உங்களுக்கு கீழே தாழ்த்தி விட்டீர்கள். ஆகவே வழியில்லை. எதற்கு வழியில்லை? என்னுடைய இருதயத்தில் இறைவன் படைத்த ஒரு உணர்வை நான் வாழ்ந்து முடித்த பிறகு, ஏற்றுக்கொண்ட பிறகு, அதை உறுதிப்படுத்திய பின்னர் நான் முடிக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய அறிவுக்கு பொருந்தாத ஒன்று இறைவனுக்கு முடியாது. நீங்கள் உங்கள் இறைவனுக்கு இணையாக உங்களை உயர்த்தி பெருமை கொள்ளும் பொழுது இறைவனையும் உங்களுக்கு கீழாக தாழ்த்தி விட்டீர்கள் என்ற அந்த 2 மடங்கு வேதனையை நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தனக்கு இணை வைப்பதை இறைவன் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். தனக்கு இணை வைப்பது மட்டுமல்ல, தன்னை விட மேலாகவும் நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களே, இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இணை வைக்கும் பொழுது இறைவனை அவனுடைய தரத்திலிருந்து தாழ்த்தினீர்களே, அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதையும் நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். இவ்வளவுக்கும் இறைவன் உங்கள் மீது பொறுமையானாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான். ஆகவே நாம் ஒரு நிலையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் இனியும் என் இறைவனை நான் சந்தேகிப்பவர்களில் இருக்க மாட்டேன் என்ற அந்த உணர்வை கொண்டு நாம் இன்று முதலாக வாழ வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை எப்பொழுது விருப்பங்களாக ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆகவே பெரிதாக இறைவனை தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். இறைவன் எங்கோ இருக்கிறான், நீங்கள் ஒருபோதும் இறைவன் இங்கிருக்கிறான் அங்கிருக்கிறான் என்று சொல்ல வேண்டாம், தேட வேண்டாம். இறைவனை அருகில் வைத்துக் கொண்டு நீங்கள் எங்கு தேடினாலும் அங்கு இறைவன் இல்லை என்பதுதான் உங்களுக்கு வெளிச்சமாகும். இறைவனை விட்டுவிட்டு இறைவனை தேடுவது உங்களை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்திவிடும். உங்களை குழப்பத்தில் சிக்க வைக்க வேண்டும் என்றே பூசாரிகள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனிடம் நான் கொண்டு போய் சேர்க்கிறேன், என்னிடம் வாருங்கள், இதுக்கு ஏன் அலையறீங்க? உங்களை மாதிரி ஆள் தான் எனக்கு தேவைப்படுது, என் பின்னால வாங்க. இப்படி நாம் கூட்டம் கூட்டமாக மனிதர்களின் பின்னால் அவர்கள் நம்மை இறைவனுக்கு நெருக்கமாக ஆக்கி வைப்பார்கள் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் செல்கிறீர்கள். ஆனால் இறைவனை ஏற்கனவே தவற விட்டு விட்டீர்கள் என்பதை நீங்கள் அறியாதவர்களாக. இப்பொழுது நீங்கள் தெளிவாக கூறுங்கள், இறைவன் யார்? இறைவனை நீங்கள் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், இப்பொழுது இறைவன் யார் என்று கேட்கிறீர்கள். எதை நீங்கள் பின்பற்றுவீர்கள்? உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நன்மையானவற்றையா, வேறு எதையுமா? உங்களுக்கு அறிவித்தவன் இறைவன் தான் என்றால் இறைவனை தவிர யாரை நீங்கள் பின்பற்றுவீர்கள், யாரை நீங்கள் வணங்குவீர்கள்? உங்களுக்கு வாழ்க்கை என்ற ஒன்று எங்கிருக்கிறது? இதுவரையில் நீங்கள் வணங்கிக் கொண்டிருந்ததெல்லாம் உங்களுடைய மட்டமான அறிவை, உங்களுடைய தரங்கெட்ட கல்வி அறிவை, மனிதர்களுடைய உண்மைக்கு புறம்போக்குத்தனமான அறிவை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்திராத ஒரு வேதனையின் பக்கம் சென்று கொண்டிருப்பது உங்களுக்கு பயத்தையும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்னும் இறைவன் தன் புறத்திலிருந்தும் உங்களுக்கு வேதனையை அதிகரிக்கிறான். ஏன்? கடுமையான சோதனையிலும் உங்களை அவன் நிச்சயமாக நுழைவிக்கிறான். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய அறிவையெல்லாம் துறந்து யாரெல்லாம் உங்களுக்கு உதவுவார்கள் என்று எண்ணிருந்தீர்களோ அவ்வளவு பேரும் உங்களை விட்டும் நீங்க வேண்டும். இறைவனே என்னை பாதுகாத்துக்கொள் என்று உங்களுடைய இருதயத்தின் பக்கம் நீங்கள் மனதார திரும்புகிறீர்கள். இதற்காகத்தான் உங்களுக்கு சோதனை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. இறைவனை ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் அவனுக்கு நன்றியுடையவர்களாக, உங்களை பெருமைப்படுத்தாமல் இறைவனை கண்ணியப்படுத்தியவர்களாக, அவனால் முடியும் என்று ஏற்றுக்கொண்ட பின்னர் நீங்கள் அவனுக்கு கண்ணியத்தையும் உரிய மதிப்பையும் கொடுப்பீர்களானால் உங்களை வேதனை செய்வதில் அவனுக்கு லாபம் இல்லை. அவனுக்கு ஏதோ நீங்கள் உதவுகிறீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை, உங்களுக்கு நீங்களே உதவுவதற்காக அவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அவனை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கு பேருபகாரம் செய்து கொண்டீர்களே தவிர அவனுக்கு உங்களிடமிருந்து எந்த தேவையும் இல்லை.
உங்களுக்காக மட்டுமே இந்த அகிலங்களையே இறைவன் படைத்திருக்கிறான். இரவும் பகலும் யாருக்காக சுழன்று வருகிறது? உங்களுக்காக. ஏன் உங்களுக்காக? மனித இனத்தில் நீங்கள் மிகச்சிறந்த மனிதனமாக இருக்கிறீர்கள். உயிரினங்களில் மிகச்சிறந்த இனமாக மனிதனத்தையும், மனித இனத்தில் மிகச்சிறந்த இனமாக நம்பிக்கை கொண்டவர்களையும். மற்ற மனிதர்கள் எந்த ரகத்திலும் சாராதவர்கள். நம்பிக்கை கொண்ட மனிதர்களை தவிர மற்ற அனைவரும் விலங்குகளை விட, கால்நடைகளை விட மோசமானவர்கள். அவர்கள் எதிலும் சேராதவர்கள், எந்த படைப்பிலும் சேராதவர்கள். படைப்பு என்றால் அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது, எந்த தகுதியிலும் சேராதவர்கள். பெரும்பாலான நாம் படைக்கப்பட்ட தகுதியிலிருந்து நம்பிக்கை கொண்ட பிறகு மறுப்பவர்களாக, நிராகரிப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருதயத்தில் இறைவன் எனக்கு விதித்தவையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இதுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடைய இருப்பது என்பதை நீங்கள் மனக்கண்ணில் பார்த்து பின்னர் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை விருப்பமான எண்ணங்களாக நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் பதிவு செய்த பிறகு மறுக்கிறீர்கள் உங்களுடைய அறிவை கொண்டு. நம்முடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் காரணம் நாம் ஏற்கனவே உலகத்தினுடைய அடிப்படையில் கற்றுக்கொண்டதும் கேள்விப்பட்டதும் இன்னும் படிப்பதும் இந்த அறிவை கொண்டு நிச்சயமாக நாம் நம்முடைய எண்ணங்களை மறுப்பவர்களாக இருக்கிறோம். அதாவது இறைவனை கண்ணிய குறைவாக நடத்துபவர்களாக இருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட ஒரு விருப்பத்திற்கு, வாக்குறுதிக்கு மாறு செய்வதை நம்முடைய அறிவை கொண்டு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை புறக்கணித்து அலட்சியப்படுத்துபவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விருப்பங்களை நீங்கள் உங்களால் முடிந்தால் அதை நீக்கிவிடுங்கள், பார்க்கலாம். பதிவு செய்யப்பட்டது, அதிலிருந்து ஒருபோதும் அகலாது, உங்களுடைய இருதயத்தை விட்டும் ஒருபோதும் அகலாது. விருப்பம் இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய தேவைகள், அது அடிப்படை தேவைகள், அத்தியாவசியமான தேவைகள், இவற்றை நீங்கள் மறுத்துவிடுவீர்களானால் உங்களுடைய நஷ்டங்கள் உங்களுக்கு பெரும் வேதனைகளாக அமையும். அந்த நிமிடமே நீங்கள் நஷ்டவாளிகள். ஒன்றை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்பிக்கை கொள்வதன் காரணமாக நம்முடைய அறிவை கொஞ்சம் புறக்கணித்துவிட்டு இறைவனுடைய பாக்கியத்தை நாம் புறக்கணிப்பதற்கு பதிலாக நம்முடைய அறிவனுடைய மேதாவித்தனத்தை கொண்டு நாமெல்லாம் அறிவு படைத்தவர்கள் என்ற அந்த உருப்படாத எண்ணங்களை நீக்கிக் கொண்டு இறைவன் நமக்கு அறிவித்ததை நிச்சயமாக அவன் நிறைவேற்றி தருவான் என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களானால் நமக்கு என்ன கேடு வந்துவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கிடைத்தால் நன்மை, அந்த ஒரு பக்குவத்திற்கு கூட வர முடியாத அளவுக்கு நம்முடைய அறிவினுடைய பெருமை நம்மை மிஞ்சிவிட்டது. எப்படி சாத்தியம், எப்படி சாத்தியம் என்று கேட்கிறீர்களே, இதன் காரணமாக உங்களுக்கு விளையக்கூடிய பயன் என்ன? எப்படி சாத்தியம் என்று கேட்பீர்களானால் என்னுடைய விருப்பத்தை அடைவதற்கு சாத்தியம் இல்லை என்பதாகும். விருப்பத்தை முடிந்தால் நீங்கள் நீக்கிக் கொள்ளுங்கள். உங்களால் முடியுமா? பதிவு செய்யப்பட்டு விட்ட ஒரு விருப்பத்தை உங்களால் நீக்கிக் கொள்ள முடியுமா? பெரும் கவலைகளில் நாம் இன்று பலவிதமான கஷ்டங்களை சூழ்ந்திருக்கிறோம். கவலைக்கு காரணம் இந்த ஒரு சூழ்நிலை என்னை விட்டு நீங்காது என்பதன் காரணமாகத்தானே. நீங்கிவிடும் என்றால் அமைதி ஏற்பட்டு இருக்குமே. இது நீங்காது என்று நீங்கள் உங்களுடைய அறிவை கொண்டுதான் கூறுகிறீர்கள். நீங்க வேண்டும், நீங்கிவிட்டால் நன்றாக இருக்குமே, இந்த சோதனைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் நான் மீண்டு விட்டால் எனக்கு நன்றாக இருக்குமே என்று உங்களுக்குள் ஏக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருபோதும் அந்த உண்மை அடிப்படை தேவையை நீங்கள் புறக்கணிக்க முடியாது, அலட்சியப்படுத்தவும் முடியாது. வெளியில் காட்டிக்கொள்கிறீர்கள் அலட்சியப்படுத்தி விட்டதாக. அது உங்களுடைய இருதயங்கள் துண்டு துண்டாகும் வரை அது விடாது உங்களை. இருதயம் உங்களுடைய வேதனையின் காரணமாக நின்று போகும். அதற்கிடையில் மிக பெரும் துன்பங்களையும் இறைவன் கொண்டு வருகிறான். முடிந்தால் இதையும் நான் நீங்க வேண்டும் என்று அறிவிக்கிறேன். இந்த உடற்கூறுகளில் ஏற்படக்கூடிய வியாதிகளும் துன்பங்களும் நீங்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது உங்களுக்கு அழகான அறிவிப்பாகவும் இருக்கிறது, ஏற்றுக்கொண்டீர்கள். இதையும் சேர்த்து நிராகரித்து பழகுங்கள். இன்னும் கடுமையான வேதனையில் உங்களுடைய கவலை வேதனையை அதிகரிக்கும், உங்களுடைய நிம்மதியையும் கெடுக்கும். அது மிக பெரும் கவலை.
அமைதியையும் அது நீக்கிவிடும். இன்னும் மிக பெரும் துன்பம், இன்னும் நீங்கள் விரக்தியிலும் ஆகிவிடுவீர்கள். உங்களுடைய துன்பம் நிலை பெற்றுவிட்டது, இனி நீங்கள் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்ற அளவுக்கு. ஆனாலும் இறுதியாக வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வையும் இறைவன் கொடுக்கிறான். எந்த அளவுக்கு நீங்கள் செல்வீர்களோ உங்களுக்கு அதற்கு மேலாக ஒரு தேவை, அதற்கு மேலாக ஒரு தேவை, அதற்கு மேலாக ஒரு தேவை. எனக்கு இப்பொழுது தலைவலிக்கிறது, போக வேண்டும், ஆனால் போகாது. உங்களுடைய அறிவு கூறுகிறது. எனக்கு இப்பொழுது தொண்டை வலிக்கிறது, போக வேண்டும், ஆனால் போகாது. இடுப்பு பிடித்துக் கொண்டது, அது போக வேண்டும், போகாது. உடல் முழுமையிலும் நோய்கள் ஏற்பட்டுவிட்டன, போக வேண்டும், போகாது. ஆனால் இருக்கக்கூடியது மிக மோசமான வியாதி, இடுப்பு பிடித்துக் கொண்டது. இது மட்டும் போயிட்டாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் இது போனதுக்கு அப்புறம் அடுத்த பெரிய வியாதி ஒன்றும் பாக்கி இருக்குது, அது மட்டும் போயிட்டா பரவாயில்லை. ஒவ்வொன்றாக நீங்கள் போக வேண்டும், போக வேண்டும், போக வேண்டும் என்று விரும்பும் பொழுது அவற்றில் சிலவற்றை இறைவன் நீக்கிவிடுகிறான். எந்த விருப்பங்களை உங்களுக்கு நிறைவேற்றுகிறான் என்றால், சந்தேகம் கொள்ளாமல் நீங்க வேண்டும், என் இறைவனே நீக்கிவிடு என்று எந்த ஒரு விஷயத்தின் பக்கம் நீங்கள் திரும்புகிறீர்களோ அந்த க்ஷணத்தில் அந்த நன்றியை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். உங்களை விட்டும் அந்த குறிப்பிட்ட துன்பத்தை நீக்குகிறான். அடுத்த கணமே நீங்கள் இறைவனை மறந்து அவனை கூப்பிடாதது போலவே உங்களுடைய வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் சென்று விடுகிறீர்கள். அவன் இல்லாதது போலவே மீண்டும் உங்களுடைய அறிவின் பக்கம் நீங்கள் செல்கிறீர்கள். ஆகவே இறைவன் உங்கள் மீது கருணை கொண்டவனாக, உங்களுடைய பலவீனத்தை அறிந்தவனாக, உங்களுடைய அறிவின் சோதனையை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் இறைவனுடைய ஞானங்களுக்கு மேலாக என்பதையும் தெளிவாக உணர்ந்தவனாக, உங்களை படைத்த இறைவன் முழுமையாக உங்களை பற்றி அறிந்தவன், உங்கள் மீது கருணை கொண்டவன், பேரன்பு கொண்டவன் என்பதை நிலைப்படுத்தும் பொருட்டு பல காலங்கள் உங்களை வாழ வைக்கிறான். இறைவனை நீங்கள் நிராகரித்த போதிலும் இறைவன் யார்? இப்பொழுது எங்கிருக்கிறான்? உங்களுக்கு சமீபமாக உங்களுடைய தேவைகளை உங்களுடன் இருந்து உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறான். அவனை ஒரு காலம் நீங்கள் பார்க்க முடியாது. ஆகவே பார்க்க வேண்டும் என்று நீங்கள் விளையாதீர்கள். பார்க்க வேண்டும் என்று கூறுவது, முடிந்தால் உங்களுடைய மனதை நீங்கள் பாருங்கள். பார்த்தால்தான் நம்புவேன் என்றால், உங்களுடைய கண்கள், மூக்கு, காது இவற்றையெல்லாம் நீங்கள் ஒரு மூக்கு முடியுடன் உங்களுடைய உருவத்தை பார்க்கிறீர்கள், நான் தான் என்று நம்புகிறீர்கள். உங்களை இயக்கக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மனம் என்ற ஒன்று உங்களுடைய இருதயத்தையே இயக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மனதிற்கு நிம்மதிக்குமானால் உயிர் பிழைப்பீர்கள். அந்த மனதிற்கு அமைதி கட்டிடுமானால் உயிரை மாய்த்துக் கொள்ள விரும்புவீர்கள். அந்த உயிர் கூட மனதினுடைய அடிப்படையில் தான் உங்களுடன் ஒட்டி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியும் பொழுது அந்த மனதை கொஞ்சம் பார்த்து விடுங்கள், பார்க்கலாம். ஒரு மனதுக்கு ஒரு கோவில் கட்டி ஒரு உருவம் ஏற்படுத்தி இதுதான் மனது என்று கூறுகிறானால் ஏளனம் செய்யக்கூடிய ஒரு நிலையை தவிர வேறு நிலை உங்களுக்கு காட்டப்படாது. அப்படி இருக்க அந்த மறைவான மிக பெரும் வாழ்க்கைக்கு ஆதாயமான அந்த மனதை படைத்த இறைவனை நீங்கள் பார்க்க ஆசைப்படுகிறீர்கள். இறைவனுக்கு நீங்கள் உருவத்தையும் கற்பிக்கிறீர்கள். இறைவனை ஒரு கட்டடத்திற்குள் அடைத்து பூட்டியும் விடுகிறீர்கள். இறைவன் தப்பவே முடியாது. அந்த பூட்டை கூட உடைக்க முடியாத அளவுக்கு பலகீனமானவன் இறைவன். அதே மீறி அந்த இறைவனை கொண்டு போய்விட்டால் போலீஸ்காரன் போய் கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். இப்படி நாம் இறைவனை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு தரம் தாழ்த்த முடியுமோ, எந்த அளவுக்கு கண்ணிய குறைவாக நடத்த முடியுமோ அவ்வளவையும் நிகழ்ச்சி கொண்டிருக்கும் பொழுதும் இறைவன் உங்கள் மீது பொறுமையாளனாக இருக்கிறான். படைப்புகளிலேயே மிக உயர்ந்த படைப்பாகிய உங்கள் மீது அவன் பொறுமையாளனாக இருக்கிறான். ஆகவே உங்களுடைய இப்பொழுதைய தேவை அவன் உங்கள் மீது பொறுமையாளனாக இருப்பதன் காரணமாகத்தான் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உங்களுடைய மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கக்கூடிய பொறுமையை கடைபிடியுங்கள். இறைவன் தன்னுடைய காரியங்களை உங்களுக்காக நிறைவேற்றி தர பொறுமையை இறைவனிடம் கேளுங்கள். இன்னும் உங்களுடைய அறியாமையை விட்டும் விலக்க கோரி இறைவனிடம் நீங்கள் திரும்புங்கள். உங்களுடைய அறியாமை எது? உங்களுடைய அறிவு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய படிப்பு. மனித இனத்தின் ஒட்டுமொத்தமான அவ்வளவு அறிவும் அறியாமை என்பதை நீங்கள் உணர்ந்து இறைவன் பக்கம் திரும்பும் வரையில் உங்களுடைய சோதனையிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது.
அறிவு படைத்தவர்கள் அவ்வளவு பேரும் மடமையில் இருப்பவர்கள் என்பதை நீங்கள் அறியும் வரையில் இறைவனுடைய சோதனையிலிருந்து நீங்கள் மீள முடியாது. கல்வி அறிவை கொண்டு நான் படித்தவன் என்று கூறுபவர்கள் அடிமுட்டாள்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களை புறக்கணிக்கும் வரையில் இறைவனுடைய சோதனையிலிருந்து நீங்கள் மீள முடியாது. எந்த ஒரு மனிதனையும் என்னுடைய தேவைக்காக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது அருவருப்பானது, ஏனென்றால் அறியாமை அருவருப்பானதாகும். அது அசுத்தமானது, ஏனென்றால் படிப்பு எனும் அறியாமை அசுத்தமானதாகும். எனவே நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள்? உங்களுடைய அறியாமையின் பக்கம் திருப்பப்படுகிறீர்கள். நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையை பற்றி நீங்கள் பச்சாதாபப்படுங்கள். இவ்வளவு பெரும் கேடில் நான் என்னை அமைத்துக் கொண்டேன். என் மீது குற்றமில்லை. என் சமுதாயம் என் மீது இதை திணித்து விட்டது. இந்த பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்புகளையும் இதை படித்தால் தான் என்னை மனிதன் என்று ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறது. ஆகவே வேறு வழி இல்லை. நிர்பந்தத்தின் காரணமாக இன்றும் நாம் அதில் இருக்கிறோம். இது நம் மீது குற்றமில்லை. ஆனால் இந்த படிப்பு உங்களுடைய பெருமைக்கு ஆதாரம் என்ற விதத்தில் நீங்கள் படிப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள். அந்த நஷ்டத்தில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உண்மை. நஷ்டங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் நான் விடுபட வேண்டும் என்று விரும்புகிறோம். இருந்தாலும் உங்களால் முடியாது. ஏனென்றால் நாம் அறியாமையில் இருப்பவர்கள். இந்த அறியாமை நீங்கும் வரையில் இறைவனிடமிருந்து உள்ள ஒளிமிக்க பாதை ஞானங்கள் உங்களுக்கு கிடையாது. ஆகவே எப்பொழுது நாம் பெருமை தரக்கூடிய, பெருமை கொள்ளக்கூடிய இந்த அறிவு எனும் அழிவின் பாதையிலிருந்து மனதால் விலகுகிறோமோ அதுவரையில் இறைவனுடைய ஒளிப்பாதை நமக்கு இருளடைந்ததாக இருக்கிறது. இன்னும் ஒளி வீச முற்படவில்லை. அறியாமையை விட்டும் நீங்கள் விலக வேண்டுமானால் அறிவு எனும் பெருமையை விட்டும் நீங்கள் பணிந்து விடுங்கள். மனிதர்களுடன் பணிவோடு நடக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் படிக்காதவர்கள் என்று இழிவுபடுத்தப்படுகிறார்களோ அவர்கள் இறைவனுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்ற அந்த அந்தஸ்தை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். அவர்களை படிக்காதவர்கள் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு நீங்கள் அவர்களிடம் பழகுவீர்களானால் உங்களுடைய பெருமையின் காரணமாக மிக பெரும் சோதனையில் நீங்கள் வீழ்ச்சி அடைவதை எதிர்பார்த்திருங்கள். உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய சகோதர சகோதரிகளும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய வியாபாரமும் உங்களுடைய வீடுகளும் பாதுகாக்கும் உங்களை என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அது உங்களுடைய அறியாமை. அதாவது அறிவு. அறிவும் அறியாமையும் ஒன்று, வெவ்வேறானதல்ல. நான் அறிவு படைத்தவன் என்றால் நான் என்னை அறிவில்லாதவன் என்று பகிரங்கமாக மனிதர்களிடம் எடுத்துரைப்பதாகும். ஆகவே ஒருபோதும் உங்களை அறிவு படைத்தவர்கள் என்று கூற வேண்டாம். அறிவு படைத்தவர்கள் என்றால் இப்பொழுது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். உங்களால் முடியாது. தனிப்பட்ட ஒரு மனிதருடைய மனம் அவருக்கு மட்டுமே அது பிரத்யேகமானது. அது உருவாகக்கூடிய எண்ணம் அவருக்கு மட்டுமே உரித்தானது. நன்றாக சிந்தித்து உணருங்கள். என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு தேவை என் இறைவன் என்னுடைய தேவையாக கருதி எனக்கு அது அறிவித்தான், வாழ வைத்தான். அதை நான் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது என்னுடைய தேவைகள் என்ன என்பதை. பெரும்பாலும் வார்த்தைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தேவைகளை நீங்கள் தெளிவாக உணர்ந்து வெளிப்படுத்திவிடுகிறானால் அது உங்களுடைய பெருமையை குறிக்கும். எண்ணங்களை வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாது பெரும்பாலும் என்பதை நாம் நிச்சயமாக அறிவோம். ஏன் அவ்வாறு நீங்கள் தெளிவாக உங்களுடைய வார்த்தைகளில் கூறிவிடுவீர்களானால் உங்களுடைய அறிவு தெளிவாக உணர்த்தும் அது உங்களுக்கு சாத்தியமில்லை என்று. ஆகவே நீங்கள் நிச்சயமாக அதை நிராகரிப்பீர்கள். இறைவனிடமிருந்துள்ள ஒரு பேரருட்கொடை அவன் உங்களுக்கு அறிவிக்கிறான். உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த நிச்சயமாக சக்தி பெறாது. முழுமையுமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆகவே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த வேண்டாம். பலரும் ஒரு எண்ணம் வரும் பொழுது நான் அதை செய்து விட்டதாக மனிதர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக
இல்லாததை கூறிக்கொண்டு திரிவார்கள். என் அறிவாற்றலை கொண்டு நாளை செய்து விடுவேன், அது இன்றே செய்துவிட்டதாக நாம் சொல்லிவிடுவோம் நம்முடைய பெருமைக்காக. இந்த வகையிலும் நாம் கற்பனையாக வாழ்ந்ததை, மறைவாக வாழ்ந்ததை, அது கருவுற்று முழு வளர்ச்சியடைந்ததாக, உடல் சுகத்திற்காக, உருவம் படைத்ததாக வெளிப்படுவதற்கு முன்பாகவே நாம் அதை கருச்சிதைவு செய்து விடுகிறோம் நம்முடைய பொய்யின் காரணமாக. பொய் கூறுவது பெருமையின் அடையாளம். இறை நம்பிக்கை அற்றவன் என்பதனுடைய அடையாளம். ஏனென்றால் எனக்கு வர வேண்டியதை நான் ஏற்கனவே வந்துவிட்டதாக கூறிவிட்டேன். நீங்கள் அடையாததை அடைந்து விட்டதாக கூறிக்கொண்டீர்கள் உங்களுடைய பெருமையின் காரணமாக. ஏனென்றால் நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் நாளை முடிந்துவிடும், இன்றே கூறிவிட்டதனால் நமக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது, நிச்சயமாக நாளை அது உங்களுக்கு நிறைவேறுவதாக இல்லை. பிறரிடம் கூறிவிட்டதற்காக நீங்கள் உங்களை இன்னும் படுகொழியில் மனிதர்களுடைய அறிவின் பக்கம் சாய்ந்து எப்படியாவது நிறைவேற்றிக் கொண்டு ஆக வேண்டும் என்று முனைவீர்கள். அதுவும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதை இறைவன் நன்கறிவான். உங்களிடம் இல்லாததையும் இறைவன் நன்கறிவான். உங்களுடைய செயலற்ற தன்மையையும் இறைவன் நன்கறிவான். நீங்களும் நன்கறிவீர்கள். அவ்வாறு இருக்க பெருமையின் காரணமாக எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றை, உங்களுக்கு அறிவில்லாத ஒன்றை உங்களுடைய வாய்களால் குறித்திருக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் வாழ்ந்து முடித்த பிறகு நீங்கள் நம்பிக்கை கொண்டு இறைவன் உங்களுக்காக அதை வெளிப்படுத்தி தரும் வரையில், உங்களுடைய உடல் சுகத்துக்காக வெளிப்படுத்தி தரும் வரையில், இதுவரையில் மனசுகத்தில் இருந்த நீங்கள் உடல் சுகத்துக்காகவும் அது உருவப்படுத்தி உங்களுக்கு வெளிப்படுத்தி தரும் வரையில் நீங்கள் பொறுமையாளர்களாக இருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் விரும்பியது உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இறைவன் படைப்பாளன். தன்னுடைய படைப்பில் அவன் சோர்ந்து விடுபவனும் இல்லை. உங்களுக்கு வாக்குறுதிகளாக அவன் அளிக்கிறான். வீணான வாக்குறுதிகளை அவன் அளிப்பதில்லை. ஒவ்வொரு வாக்குறுதியும் உண்மையானது. தன்னுடைய தகுதிகளை இறைவன் உங்களுக்கு நிரூபிக்கிறான். படைப்பாளன். 600 கோடி மக்கள் இருந்தால் 600 கோடி மக்களிடத்தேயும் தனித்தனியான எண்ணங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றான். அவன் ஒருவன் மட்டுமே அந்த எண்ணங்களை நிறைவேற்ற போதுமானவன். உங்களுடைய எண்ணங்களை எவ்வாறு நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள உங்களுக்கு அறிவு போதவில்லையோ அப்படியே பக்கத்தில் இருப்பவருடைய எண்ணங்களையும் அவர் நிறைவேற்றிக் கொள்ள அறிவில்லாதவராக இருக்கிறார். பொறுமை மட்டுமே அந்த ஞானங்களை பெற்றுத்தரும். நிச்சயமாக இவ்விதம் 600 கோடி மக்கள் இருந்தார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தேவை இறைவன் அறிவித்துவிட்டான். அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள அவர்களே சக்தி பெறாத நிலையில் பிறருக்கு அவர்கள் உதவுவார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய தேவைகள் என்னுடைய வாழ்க்கைகள் முடிந்துவிடுமா, நிறைவேற்றிக் கொள்வேனா என்பது பெரும் சந்தேகத்தில் இருக்கும் பொழுது நான் அவ்விதமே இன்னொருவர் தன்னுடைய தேவைகளை கொண்டு அது நிறைவேற வேண்டுமே என்று கவலையில் இருப்பவரை பார்த்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நான் அவரிடம் வணங்குவேனே. ஆனால் தன் பெருமையை கொண்டு செய்வேன் என்று கூறுவார். அதில் என்ன ஆதாயம் தேடலாம் என்பதை மனதில் கொண்டுதானே தவிர உங்களுக்கு உதவி செய்ய போவதில்லை. ஆகவே இறைவனை தவிர நீங்கள் வேறு யாரை வணங்குவீர்கள்? 600 கோடி பேருக்கும் ஒரு இறைவன். அது இல்லை என்றால் நீங்கள் 600 கோடி பேர்களும் ஒருவருக்கு ஒரு பகைவர்கள். ஏனென்றால் நீங்கள் அவருடைய உதவியை தேடுவீர்கள். இயலாத நிலையில் அவர் பெருமையின் காரணமாக உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கூறிவிடுவார். நாளை இயலாத நிலையில் அவர் தன்னுடைய வாக்கு மீறும் பொழுது நீ அன்று வாக்கு கொடுத்தாய் என்று நீங்கள் அவனை ஏசுவீர்கள், பகைத்துக் கொள்வீர்கள், நயவஞ்சகன் என்று கூறுவீர்கள், நம்பிக்கை துரோகி என்று கூறுவீர்கள். இது நமக்குள் என்று பரஸ்பர ஒருவருக்கொருவர் கூறிக்கொள்ளக்கூடிய நல்ல வார்த்தைகள். நயவஞ்சகன் என்று தெரியும் பொழுதும், எனக்கு உதவாதவன் என்று தெரிந்த பொழுதும், எனக்கு பகிரங்கமான விரோதி என்று தெரிந்த பொழுதும், நீங்கள் இயலாத நிலையில் இருக்கக்கூடிய பலகீனர்கள், உங்களால் எனக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்று ஒருவருக்கு நன்றாக அறிந்த பொழுதும் நம்மில் ஒருவரை ஒருவர் வீணான பொய்யான வார்த்தைகளை கொண்டு வாழ்க வளமுடன் என்று வரவேற்றுக் கொள்கிறோம். நீங்கள் வாழ்ச்சொல்லால் வாழப்போவதில்லை. வாழ்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். எவ்வாறு வளமுடன் வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இறைவன் அருளினால் தவிர உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. இறைவன் படைத்தால் தவிர உங்களுக்கு படைப்பில்லை. நீங்கள் படைக்கப்பட்டவர்கள், உங்களை நீங்கள் படைத்துக் கொண்டவர்கள் இல்லை. உங்களுடைய தேவைகளை நீங்கள் உணர்பவர்கள் இல்லை, உணர்த்தப்பட்டால் தவிர.
இவ்வளவும் செய்த பிறகு நான் எனக்காக என்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வேன் என்று நீங்கள் முனைவீர்களானால் அங்கு மிக பெரும் சீரழிவும் வேதனையும் உங்களுக்கு காத்திருக்கிறது. அந்த வேதனையின் ஒரு பகுதியைத்தான் என்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சம்பாதித்துக் கொண்ட வேதனையிலிருந்து உங்களை முழுமையாக அவன் அந்த வேதனையை அனுபவிக்க செய்திருப்பானேயானால் இன்று நம்மில் ஒருவரும் மிஞ்ச மாட்டார்கள். உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தாலும் சரி, ஒருவரும் மிஞ்ச மாட்டோம். உங்களுடைய வேதனையை நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிற வேதனையிலிருந்து ஒரு சிலவற்றை, அதிலும் ஒரு சில பாகத்தை, ஒரு சிறு பாகத்தை உங்களை சுவைக்கும்படி செய்கிறான். அதுதான் இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற மிக பெரும் கஷ்டங்களும் வேதனைகளும். இதைத்தான் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. படைத்த படைப்பாளன் உங்களை எந்த அளவுக்கு பக்குவமாக சோதனையில் ஆழ்த்தி உங்களை இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்ற நிலைக்கு படிப்படியாக உங்களுடைய வேதனை அதிகப்படுத்தி திரும்ப செய்கிறான். நீங்கள் திரும்பும் பொழுது இறைவன் அதை உங்களை மன்னித்து அந்த ஒரு குறையை போக்க மீண்டும் நீங்கள் பழைய தவறின் பக்கமே திரும்புகிறீர்கள். இன்று இறைவன் யார் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். அவன் பெயரை கொண்டுதான் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் ஆரம்பமாகிறது. அவனுடைய அடிப்படை ஆதாரத்தை கொண்டுதான் உங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் என்று அமைந்திருக்கிறது. அவனுடைய அடிப்படை ஆதாரம் என்ன? இறைவன் உங்களுக்கு அளித்த அந்த ஒரு எண்ணம் உங்களை உங்களுடைய செயல்பாடுகளின் பக்கம் தூண்டுகிறது. ஆகவே இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடு என்ன? பல எண்ணங்கள் இருக்கின்றன. முதலில் கவலைகள் நீங்க வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும், நிம்மதி வேண்டும். இதற்கப்பால் உங்களுக்கு எதுவும் இல்லை. இப்பொழுது நீங்கள் சாதிக்கக்கூடிய எதுவும் இல்லை. இழந்து விட்டதை பெற வேண்டும் என்ற அந்த ஒன்றுதான் என்று நமக்கு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த நிம்மதியையும் அமைதியையும் நாம் இழந்து விட்டோமோ அதை பெற வேண்டும் என்ற அந்த ஒன்றை தவிர இப்பொழுது நமக்கு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டியது அகிலங்களை, ஒவ்வொரு ஞானத்தையும், அதன் மீது உங்களுடைய ஆட்சி அதிகாரம் நடைபெற வேண்டிய அந்த ஞானங்களை நீங்கள் பெற வேண்டியவர்களாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டீர்கள். அவ்வாறு இருக்க வானங்களையும் பூமியையும் தொலைத்துவிட்டு நம்முடைய கால்கள் பூமியிலேயே பதிந்திருக்கக்கூடிய அளவுக்கு கூட இல்லாத நிலையில் தள்ளாடிக்கொண்டும் தடுமாறிக்கொண்டும் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இழந்ததை பெற வேண்டிய முயற்சியில் தான் நாம் பலரும் இருக்கிறோமே தவிர, நம்ம ஒவ்வொருவரும் இருக்கிறோமே தவிர, இதை கொண்டு இயற்கையின் படைப்புக்கு திரும்பி எந்த அமைப்பில் நம்மை படைத்தானோ அதற்கு திரும்பி பின்னர் அதிலிருந்து அகிலங்களின் மீது ஆட்சி செய்யக்கூடிய அவ்வளவு ஞானங்களையும் பெற வேண்டிய அந்த பாதையில் இன்னும் நாம் நுழையவே இல்லை. ஆகவே எனக்கு கை வலிக்குது, கை போன, நாக்கு வலிக்குது, நாக்கு போன சொல்லிட்டு இந்த மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய வழியை அமைத்துக் கொண்டீர்கள். நாக்கு வலிக்குதுன்னா என்ன செய்யணும்? நாக்கு வலி போகணுமா, நாக்கு போகணுமா? அறுவை சிகிச்சை என்று மிதமின்றி விட்டது. நாக்கு வலிக்கிறது என்றால் வலியை போக்க மாட்டார்கள், நாக்கை போக்கிவிடுவார்கள். தலை வலிக்கிறது என்றால் நாளை அறுவை சிகிச்சை தலையை வெட்டி விடுவார்கள். குடல் வலிக்கிறது என்றால் குடலை வெட்டி விடுவார்கள். எங்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்துத்தான் இருக்கிறீர்கள். இருக்கிறதிலேயே மிக மிக உயர்வான படிப்பாகிய விஞ்ஞானத்தில் மிதமிஞ்சிய படிப்பாகிய ஹெல்த், உடல் சுகாதாரம், மருத்துவம் என்ற படிப்பு. கண்ணு வலிக்குதுன்னா கண்ணை எடுத்துரு, மூட்டு வலிக்குதுன்னா மூட்டை எடுத்துரு, வயிறு வலிக்குதுன்னா வயிறை வெட்டிடு. நீங்க இருந்தாதானே இந்த கம்பெனி சொல்லுவீங்க. உங்களே எடுத்துட்டா உயிர்கொலை என்ற அளவுக்கும் இப்பொழுது வந்துவிட்டது. அதை கருணை கொலை என்று கூறுகிறார்கள். உங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு என்று சற்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் மனிதர்களே இல்லை என்ற அளவு. அதிலிருந்து நீங்கள் என்றாவது மீண்டு இருக்கிறீர்களா? இதற்கு ஆதாரமும் இருக்கிறதா? நீங்கள் பார்த்தும் இருக்கிறீர்களா? எதுவுமே இல்லை. நீங்கள் மனிதர்கள் தானா என்பது சந்தேகமாக இருக்கிறது. உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் மனிதனே இல்லை. மனிதன் என்றால் நம்பிக்கைக்குரியவனாக வாழ வேண்டும். யாருடைய நம்பிக்கைக்குரியவன்? இறைவனுடைய நம்பிக்கைக்குரியவனாக வாழ வேண்டும். இறைவனை நம்பிக்கை கொண்டு ஏற்றுக்கொண்டும் ஆக வேண்டும். பொறுமையை கொண்டு மட்டும் நீங்கள் இருப்பீர்களானால் ஒவ்வொரு வியாதியும் தானே குணமாகும் என்று உங்களுக்கு தெரியாது. இன்று கூட உங்களுக்குள் எத்தனை வியாதிகள் தானே சுகமாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? என்று இருக்கும் நிலையில் திடீரென இருதயம் பலப்படைக்கிறது, அது அமர்ந்து விடுகிறது, அமைதி அடைந்து விடுகிறது. திடீரென கவலை ஏற்படுகிறது, அது அடங்கி விடுகிறது. தானே குணமாகக்கூடிய அவ்வளவு அத்தாட்சிகளையும் நாளொருமே நீயும் பொழுது ஒன்றுமாக அதிகம் அதிகம் நீங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். தூக்கம் ஒரு நாள் வரவில்லை, மறுநாள் தூக்கம் வந்து விடுகிறது. ஒரு நாள் மலச்சிக்கல், மறுநாள் அது சரியாகி விடுகிறது. ஒரு நாள் தலைவலி தானே குணமாகி விடுகிறது.
வலிக்கும் பொழுது அதை கவனிக்கிறீர்கள், குணமாகும் பொழுது எப்படி குணமாகிறது என்பதை நீங்கள் பார்ப்பதில்லை. தானே குணமாகிறது என்பதை நீங்கள் அறிவதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அத்தாட்சியை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லையா? ஒவ்வொரு நாளும் பல 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 விதங்களில், கோணங்களில், திசைகளில் இருந்தும் உங்களுக்கு கஷ்டம் வருவதும் தானே சரியாக போவதும். அது என்ன கூறுகிறீர்கள்? தானே சரியாக போகிறது, தானே சரியாகிவிட்டது. யார் குணப்படுத்தியது? எப்படி சரியாகியது? தானே சரியாக கூடாது இல்லையா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது நோய் நொடி வந்தா மருந்து மாத்திரை சாப்பிடணும், அது எப்படி தானே சரியா போகணும் கேள்வி கேட்கறீங்களா? நடந்ததைத்தானே கூறுகிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறது தானே உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அது எப்படி தானே சரியாக போகும் என்று கேட்கிறீர்களே, அறிவு இருக்கிறதா இல்லையா? இதுவரை வாழ்ந்தீர்களா? இவரை செத்து தொலைத்து இப்பொழுதுதான் பிறந்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள் கொஞ்சமாக வருவதும் தானே சரியாக போவதும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லையா? எவ்வளவோ கஷ்டங்கள் வருவதும் போவதும். தலைவலி இன்னைக்கு வருது, நாளைக்கு இல்லை. பல்வலி இன்னைக்கு வருது, நாளைக்கு இல்லை. லேசா கடுமையான வயிற்றில் வந்தது, சரியா போயிடுச்சு, 10 நிமிஷம் சரியா போயிடுச்சு. சொல்லிருக்கீங்களா? தானே சரியாக போகும் என்பதற்கான அத்தாட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எப்படி நீங்கள் மறுப்பீர்கள்? அது கொஞ்ச நாள் தங்கிட்டா, இனிமே மருந்து சாப்பிட்டாதான் சரியா போகும். இறைவனுடைய அத்தாட்சிகளில் பலவற்றை நீங்கள் தவறவிட்டதன் காரணமாக உங்களை கடுமையான வேதனையை கொண்டே பிடிக்கிறான். இன்று நீங்கள் நம்புங்கள், வியாதிகள் தானே சரியாகும் இறைவனுடைய அனுமதியை கொண்டு. மறைவான அந்த உண்மைகளை நான் நம்புகிறேன். யார் மறைவான அந்த உண்மைகளின் பக்கம் திருப்புகிறார்களோ அவர்களுடன் நான் செல்கிறேன். என் இறைவனை நான் மதிக்க கற்றுக்கொள்வதற்காக, அதன் காரணமாக நான் என் பாவங்களில் இருந்து மீள்வேன், இறைவனுடைய சோதனைகளில் இருந்து நான் மீள்வேன் என்ற அந்த அடிப்படையில் நீங்கள் திரும்புங்கள். இது உங்களுக்கு கஷ்டமா? இனியும் நம்புவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா? வியாதிகள் தானே குணமாகும் என்ற ஒன்றை நம்புவதற்கு அடையாளமாக இன்று உங்களுக்கு இதை காண்பித்த பிறகு நீங்கள் மறந்துவிட்டதை உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வரும்பொழுது இனியும் நீங்கள் இதை நம்புவதில் கஷ்டம் என்று ஒன்றை கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நிச்சயமாக இதுவே என்னுடைய இஷ்டமான வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? இன்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டியது உங்கள் மீது விதியாக்கப்படுகிறது. இதற்கு மேல் உங்களுக்கு தெளிவாக உங்களுடைய நிலையை எடுத்து கூற இனி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது நமக்கு தெரியாது. வியாதிகள் தானே குணமாகும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். மனிதர்களை நம்பி மோசம் போனது போதும். அவர்களுடைய அறியாமையில் நாமும் சிக்கொண்டு மதி மயக்கத்தில் ஆமாம் வியாதி வந்தால் மருந்து சாப்பிட்டால் தானே குணமாகும் என்ற அந்த ஒரு எண்ணத்திலிருந்து இன்று நீங்கள் விலகுங்கள். மருந்துகளும் வெளிப்படையானது, மருத்துவங்களையும் வெளிப்படையானது, மருத்துவர்களையும் ஒருபோதும் நம்பாதீர்கள். தானே குணமாகும் என்ற அந்த நம்பிக்கையை யார் உங்களுக்கு கொடுக்கிறார்களோ அவர்களின் பக்கம் நான் செல்கிறேன். என் இறைவனை மதிக்கக்கூடிய வழியை அவர் காட்டுகிறார் என்பதன் காரணமாக, என் இறைவனை நான் அதிகமாக மதிக்க கற்றுக்கொள்கிறேன் என்பதன் காரணமாக நிச்சயமாக இது எனக்கு மிகவும் லேசானதும் அழகானதும் சுலபமானதுமான வாழ்க்கையாக இருக்கிறது. நான் ஏற்றுக்கொண்டேன். உங்களுக்கு யார் உங்களுடைய மனதை அழகுபடுத்துவார்களோ அவர்களின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய மனதை யார் கெடுப்பார்களோ அவர்களின் பக்கம் திரும்ப வேண்டாம். இரண்டில் உங்களுக்கு எது விசேஷமாக இருக்கிறது? தானே குணமாகும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு ஆதாரபூர்வமாகவும் தெளிவாகவும் அழகான உதாரணங்களுடனும் நீங்கள் வாழ்ந்து வந்த பாதையில் உங்களை திருப்பி நீங்கள் அனுபவித்த வேதனைகள் பல உங்களை விட்டும் தானே நீங்க இருக்கிறது. அந்த உண்மைகளை உங்களுக்கு நினைவு கூர்ந்து அதை கொண்டு வந்து அந்த நம்பிக்கையின் பால் உறுதிப்படுத்தக்கூடிய இந்த மனிதர்களை உங்களுக்கு பிடிக்கிறதா அல்லது கழிசடைகளை உங்களுக்கு பிடிக்கிறதா? நீங்கள் குணமாக மாட்டீர்கள். வழியே இல்லை. மருந்துகளை சாப்பிட்டே ஆக வேண்டும், மாத்திரைகளை சாப்பிட்டே ஆக வேண்டும். சும்மா இருந்தால் இறைவன் வந்து குணப்படுத்திடுவானா? படித்த காலத்தில் இப்படியெல்லாம் நம்பலாமா? நீங்கள் தரிகட்டு போய்விட்டீர்கள், வடிகட்டு போய்விட்டீர்கள், வடிகட்ட பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார்களே. இந்த இரண்டில் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் என்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டதாக இருக்கிறது. சிந்தித்து உணர்ந்து செயல்படுவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை நன்மையின் பக்கம் திரும்பும்.
ஒவ்வொன்றும் தானாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இறைவன் புறத்திலிருந்து. ஆகவே நீங்கள் எந்த ஒன்றையும் விரும்பும் பொழுது இறைவன் பெயரை கொண்டு விரும்புங்கள். இறைவன் பெயரை கொண்டு எப்படி நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் என்றால், முதலில் உங்களுக்கு ஒரு விருப்பம் ஏற்படும் பொழுது, என் இறைவனே, இந்த விருப்பத்தின் மீது எனக்கு ஆதாரங்களை அதிகரிப்பாயாக, அதாவது ஞானங்களை அதிகரிப்பாயாக, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை பற்றிய விசேஷங்களை மறந்துவிட்ட அந்த உண்மைகளின் பக்கம் நீ என்னை திருப்புவாயாக. மனிதர்களை நம்பி உன்னை மறந்தேன், நீ என்னை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. ஆகவே பாவ மன்னிப்பு கோருங்கள். நம்பிக்கை குறையும் பொழுது பாவ மன்னிப்பு கோருங்கள். இப்பொழுதே உங்களுடைய இருதயங்களில் எண்ணற்ற எண்ணங்கள், கணக்கில்லாத எண்ணங்கள் உங்களுடைய விருப்பங்களாக இப்பொழுதும் பல நினைவுகள் உங்களுக்கு நிச்சயமாக இறைவன் நினைவுக்கு கொண்டு வருவான். ஒவ்வொன்றையும் நீங்கள் இறைவன் பெயரை கொண்டு நம்புங்கள். இறைவன் பெயர் என்ன? உங்கள் மீது பொறுமையாளன். என் இறைவனே, என்னை பொறுத்தருள்வாயாக. உன்னை மறந்துவிட்ட காலங்களில் எனக்கு நானே செய்து கொண்ட அநியாயத்தின் மீது நீ என்னை நிலைக்கு செய்து விடாதிருப்பாயாக, என்னை பொறுத்தருள்வாயாக, என்னை மன்னிப்பாயாக. இந்த பிரார்த்தனை உங்களிடம் இருக்க வேண்டும். ஒரு எண்ணம் உங்களுக்குள் வர நீங்கள் உங்களுடைய இறைவனை அதிகமாக நினைவு கூறுங்கள். உங்களுடைய அறிவையோ உங்களை சார்ந்த மனிதர்களையோ ஒருபோதும் நினைவு கொண்டு வந்துட வேண்டாம். இந்த எண்ணங்களின் அடிப்படையில், இந்த எண்ணங்களின் மீது, அவர்களுடைய எண்ணங்கள் உங்கள் மீது, உங்களுடைய இருதயத்தில் வந்துவிடக்கூடாது. இவர்களை நம்பி நாம் செய்து விடலாம், இவர்களுடைய உதவியை கொண்டு நாம் இந்த ஒரு விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளலாம், எனக்கு இந்த அறிவு இருக்கிறது, இதை கொண்டு நான் நிறைவேற்றிக் கொள்வேன். ஒருபோதும் உங்களுக்குள்ள அறிவு புது எண்ணங்களை, புதிதாக படைக்கப்பட்ட எண்ணங்களை நிச்சயமாக நிறைவேற்றிக் கொள்ள சக்தி பெறாது. ஒன்று போல தோன்றும், ஆனால் வெவ்வேறானது. நீங்களும் நானும் மூக்கு முடியுமாக ஒன்று போல இருக்கிறோம், ஆனால் தன்மையில் வேறானவர்கள். உங்களுடைய பேச்சும் என்னுடைய பேச்சும் ஒரே தமிழ் மொழிதான், இருந்தாலும் அதனுடைய ரசத்தில் வேறுபட்டது, அதனுடைய உண்மையில் வேறுபட்டது. நானும் பேசுகிறேன், காதுகள் இருக்கின்றது, பொய் காதுகளில் விடுகிறது, உண்மை இருதயத்தில் சேர்கிறது. வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் இறைவன் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது அவன் படைப்பாளன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அவன் தன் படைப்பை போன்று மற்றதை படைப்பதில்லை. அவ்வாறு இருந்தால் அவன் காப்பி அடிப்பவன், படைப்பாளன் அல்ல. ஒவ்வொரு எண்ணமும் புதிதாக படைக்கப்படுகிறது, முன்மாதிரி இல்லாதது. ஆகவே நீங்கள் வழியறிய மாட்டீர்கள். ஒன்று போல தோன்றினாலும், உங்களுடைய அறிவுக்கு அது பொருத்தமாக இருப்பது போல் தோன்றினாலும் பொறுமையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் படைக்கப்பட்ட ஒன்று இறைவனால் படைக்கப்பட்டது. அவன் படைப்பாளன், காப்பி அடிப்பவன் இல்லை. ஆகவே இது புதிய படைப்பு. உலகத்தில் இதுவரை படைக்காத ஒரு படைப்பு அந்த எண்ணமாக படைக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய திசையும் கோணமும் அணுகுமுறையும் நிச்சயமாக வேறானது. நம்முடைய பழைய அறிவை கொண்டு, மனித அறிவை கொண்டு நிறைவேற்றிக் கொண்டால் இதில் நமக்கு தீமை இருக்கிறது தவிர நன்மை கிடையாது என்பதை உணர்ந்தவர்களாக நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள். என் இறைவனே, உன்னை பற்றி என்னை நீ அதிகமாக அறிவிப்பாயாக. இது உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். ஆகவே உன்னை பற்றிய நினைவு கூறுதலை எனக்கு நீ படைப்பாயாக, அறிவிப்பாயாக, இன்னும் அந்த நினைவில் என்னை அதிகப்படுத்துவாயாக என்பதும் உங்களுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். ஆகவே இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதில் இருக்கிறது. உங்களால் நிறைவேற்ற முடியாது, இறைவன் நாடினால் தவிர. இறைவன் யார் என்பதை புரிந்து கொண்டீர்களா? உங்களுக்காக உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய தேவைகளாக இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றானே, அவ்வளவு நெருக்கமானவன் உங்களுடைய இறைவன். இப்பொழுதும் இறைவன் இருக்கிறானா இல்லையா நம்முடன்? உங்களுக்கு உங்கள் இறைவன், எனக்கு என்னுடைய இறைவன், நமக்கு நம் இறைவன். என்னுடைய தேவைகளுக்கு என்னுடைய இறைவன், உங்களுடைய தேவைகளுக்கு உங்களுடைய இறைவன். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இறைவன் இருக்கின்றான். அவனே நம்முடைய இறைவன் ஆவான். நாம் அனைவரும் ஒரு சமுதாயம். ஆகவே இறைவன் தன்னை பற்றி அறிவிக்கும் பொழுது நாம் என்று அறிவிப்பான். ஒவ்வொருவரும் ஒருவருக்கு உதவியாளராக இருக்கிறீர்கள். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய ஒரு நலன் பிறருக்கு எதிராக இருக்காது. பிறருடைய ஒரு நலன் உங்களுக்கு எதிராக அமையாது. நீங்கள் மட்டும் தாராள மனதை கொண்டிருப்பீர்களானால் நிச்சயமாக தன் புறத்திலிருந்து அவன் தாராளமாக தருபவன். இறைவன் கஞ்சத்தனமுடையவனா தாராளமானவனா? நிச்சயமாக அவன் தாராளமானவன். அப்படி என்றால் அந்த தாராளத்தை அப்படியே நாம் வாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அதை குறைவுபடுத்துவோமே ஆனால் நிச்சயமாக இறைவன் அதை தரமாட்டான். ஏன் உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதில்லை என்றால் இறைவன் உங்களுக்காக தாராளமாக அளிக்கிறான். அதாவது உங்களுக்கு மிஞ்சியதை உங்களுக்கு தர வேண்டியவனாக இருக்கிறான்.
நீங்களோ உங்களுக்கு நன்மை ஏற்பட்டுவிட்டால் தடுத்துக் கொள்வீர்கள், பிறருக்கு கொடுக்க மாட்டீர்கள். தனக்கு மட்டுமே என்ற அந்த பெருமை, தான் மட்டுமே பிறரை விட சிறந்தவர்களாக கருதப்பட வேண்டும் என்ற அந்த பெருமை உங்களை விட்டு நீங்க வேண்டும். இறைவன் நிச்சயமாக நமக்கு அருள் புரிந்தான், அவன் எனக்கு இன்னும் அதிகரிப்பான் என்ற அந்த நம்பிக்கையுடன் இறைவனிடமிருந்து பெரும் நன்மைகளை சம்பாதிக்க கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் பிறருக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறானால், எங்கு நமக்கு குறைந்துடுமோ என்று பயப்படுகிறானால், நிச்சயமாக இறைவன் உங்களை பற்றி அதிர்ச்சி அடைகிறான். அவன் கொடுத்ததற்கு நீங்கள் தாராளமாக இல்லை. யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே கஞ்சத்தனம் செய்து கொள்கிறார்கள். நீங்கள் எந்த ஒன்றையும் சம்பாதித்தவர்கள் இல்லை. இறைவன் உங்களுக்காக தன்படுத்திலிருந்து கொடுத்ததை தவிர உங்களிடம் எதுவும் இல்லை. ஆகவே இறைவன் அளித்ததிலிருந்து நீங்கள் செலவு செய்வீர்களானால் உங்களுக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இன்னும் தாராளமானதை இறைவன் தன்புறத்திலிருந்து உங்களுக்கு அபரிமிதமாக தருவான் என்பதை தவிர நீங்கள் இறைவனிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறீர்கள்? நன்மைக்கு நன்மைதான் கூலி என்றால் நீங்கள் தாராளமாக இருப்பதற்கு தாராளமே கூலியை தவிர சுருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கூலியாக இருக்காது, நிச்சயமாக அமையாது. தாராளமாக இருந்தால் தரித்திரம் வந்துவிடும் என்று உங்களை சார்ந்தவர் கூறுவார்கள். ஆனால் அது உண்மை அல்ல என்பதை இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஆகவே யாரொருவர் புரியாமல் இருக்கிறார்களோ அவர்களிடம் நாம் நன்மையை எடுத்துச் சொல்லி வீண் தர்க்கத்தில் ஈடுபட வேண்டாம். அதன் காரணமாக நீங்களும் வெகு விரைவில் அவர்களை சார்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். மீண்டும் உங்களுடைய படைநிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டு விடுவீர்கள். ஆகவே எந்த நன்மையையும் நன்மையாளர்களை தவிர, நன்மையான குணங்கள் இருப்பவர்களை தவிர மற்றவர்களிடம் இதை கூறி அவர்களுடைய சர்ச்சையில் நீங்கள் மாட்டிக்கொள்ள வேண்டாம். அந்த சர்ச்சையின் காரணமாக நீங்கள் அவர்களை போன்று ஆகிவிடுவீர்கள். இறைவனுடைய பாக்கியங்களை இழந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். உங்களுக்காக இறைவன் எதில் அமைத்திருக்கிறானோ அதில் நீங்கள் தாராளமாக இருப்பீர்களானால், ஏனென்றால் எந்த ஒன்றையும் நீங்கள் சம்பாதித்தது இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களால் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. அப்படி என்றால் இன்றே காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வரும்போதே அள்ளிக்கொள் ஏன் சொல்றீங்க? நாளைக்கு முடியாது, இன்னைக்கு அழுனாதான் உண்டு. இன்னைக்கு ஏமாத்துற வரைக்கும் ஏமாத்துவோம், நாளைக்குள்ள நாளைக்கு பார்த்துப்போம். முறையாக நீங்கள் வாழ முடியாது. பிசினஸாக இருந்தாலும் சரி, பொய் சொல்லித்தான் வாழணும். இதைத்தான் உங்களுடைய அறிவுன்னு சொல்றீங்க. இதைத்தான், இந்த அறிவுக்கு தான் நம்ம படிக்கவும் செய்யறோம். பொய் சொல்லி எப்படி வாழ்றது, குறைச்சி கொடுத்து எப்படி அதிகமா சம்பாதிக்கிறது, இதுதானே உங்களுடைய வாழ்க்கை. பிசினஸ் டாக்டிக்ஸ், தொழில் தந்திரம், வியாபார யுக்தி எல்லாம் ஏமாத்து தானே. கண் கட்டி வித்தை போல் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். இவர் தொழிலாளி, இவர் முயற்சி செய்பவர், கடுமையாக உழைத்தவர், அதன் காரணமாக உயர்ந்து விட்டார். மக்களை ஏமாத்தாம இவ்வளவு சம்பாதிக்க முடியாது. பொய் சொல்லாம பெரும் பொருள் ஈட்ட முடியாது. ஆகவே நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், கடும் முயற்சியில் நீங்கள் உங்களுடைய செல்வத்தை சம்பாதிக்கவில்லை, தவறான முயற்சியில் சம்பாதித்திருக்கிறீர்கள். இருந்தாலும் உங்களிடம் ஒரு நன்மை இருக்கிறது. அது என்ன தெரியுமா? உங்களை அறியாமலேயே நான் நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவன் அறிவித்ததை உள்ளுக்குள் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதன் காரணமாக சிறிதளவு தர்ம எண்ணம் இருக்கிறது. அந்த தர்ம எண்ணத்தின் காரணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே தவிர மற்றபடி அந்த ரெண்டும் இல்லை என்றால் எப்பொழுதும் நீங்கள் அறிந்துவிட்டிருப்பீர்கள். இறைவன் உங்களுக்கு அளித்ததிலிருந்துதான் உங்களுக்கு தர்மம் உண்டு. நீங்கள் எந்த அளவுக்கு நான் சம்பாதித்தேன் என்று கூறுகிறீர்களோ அந்த அளவுக்கு தர்மம் குறைந்துவிடும். யாருக்கு தர்மம் என்ன இருக்கிறதோ அவர் நிச்சயமாக வாழ வைத்திருக்கிறார்கள். இறைவன் வாழ வைத்திருக்கிறான். நீங்கள் கூட நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், எவ்வளவோ அநியாயம் செய்து கொண்டிருக்கிறான், இவனையெல்லாம் இறைவன் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைப்பீர்கள். அவ்வாறல்ல, தர்ம குணம் இருக்கிறது. ஆகவே இறைவனுடைய அதிகாரத்திற்குள் நீங்கள் நுழைந்து ஏன் வாழ வைத்திருக்கிறான் என்று கேட்க வேண்டாம். நீங்கள் ஏன் வாழவில்லை என்பதை மட்டும் நீங்கள் கேளுங்கள். எப்படி இறைவன் உங்களுடைய தவறுகளுக்காக உங்களை இன்று வரை குற்றம் பிடிக்காமல் இருக்கின்றானோ அவ்வாறே பிறரையும் அவர்களுடைய தவறுகளுக்காக இன்று வரை குற்றம் பிடிக்காமல் வைத்து வைத்திருக்கிறான். நீங்கள் அவர்களுக்காக வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் வருத்தப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய இறைவன் நிச்சயமாக உடன் இருக்கின்றான். ஆகவே உங்களுக்கும் உங்களுடைய இறைவனுக்கும் இடையில் உலகத்தில் மனிதர்களே இல்லை என்ற அளவுக்கு நீங்கள் அவனுக்கு நெருக்கமாகிவிடுங்கள். நீங்கள் மனிதர்களை எந்த அளவுக்கு நெருக்கமாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தேவைகளுக்காக இறைவனே இல்லை என்ற அளவுக்கு, இதை விட்டால் இறைவன் கிடையாது, நமக்கு வாழ்க்கை இல்லை என்ற அளவுக்கு நாம் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய இன்றைய விருப்பங்களை நாம் நிறைவேற்றிக் கொள்ள இறைவன் பெயரை கொண்டு துவங்குங்கள். ஆகவே மனதளவில் தான் உங்களுடைய துவக்கம் அவ்வளவும் இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் உங்களுக்கு
எளிதானதை லேசாக்க விரும்புகிறானே தவிர கஷ்டமானதை அதிகமாக்க நிச்சயமாக விரும்பவில்லை. எதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இதுவரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டதுதான் கஷ்டமாக உள்ள வாழ்க்கையை அதிகமாக்கிக் கொள்வது, இன்னும் நஷ்டமாக ஆக்கிக் கொள்வது. இறைவன் அறிவிப்பதோ சுலபமான வாழ்க்கையை நான் எளிதாக்கி தருகிறேன். ஆகவே மனதளவில் திரும்புங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை என்ற ஒரு ஒளி போதும் உங்களுடைய கவலைகள் அனைத்தையும் நீக்கிவிடுவதற்கு, இருள் நிறைந்த அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றி வெளிச்சத்தின் பால் கொண்டு வருவதற்கு அந்த நம்பிக்கை என்ற ஒரு ஒளி போதும். நம்பிக்கை வீணாக நம்பிக்கை கொள்ள சொல்லவில்லை, உறுதியான ஆதாரத்தின் அடிப்படையில் இறைவன் நம்பிக்கை கொள்ள சொல்கிறான். அந்த உறுதியான ஆதாரத்தின் மீது நீங்கள் நிலைத்து நில்லுங்கள். உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ உறுதியாக நிலைத்து நில்லுங்கள். அது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை, அதற்கு அப்பால் உங்களுக்கு வாழ்க்கை இல்லை. நீங்கள் விரும்புவது உங்களுடைய வாழ்க்கை அப்படித்தானே? அமைய வேண்டும் என்ற குறைந்தபட்சம் விரும்புகிறீர்கள். நான் விரும்புவது அமைய வேண்டும், அப்படி இல்லை என்றால் எனக்கு வாழ்க்கையில் ருசி இல்லை. ஆகவே நீங்கள் உங்களுடைய விருப்பங்களை பின்பற்ற வேண்டியது உங்கள் மீது கட்டாயம், உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது என்பதை இறைவன் தெளிவாக அறிவித்த பிறகும் அதை நம்பிக்கை கொள்ள மறுப்பீர்களானால் இறைவன் ஒரு எல்லளவும் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, மாறாக அவர்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்கிறார்கள். இறுதியில் அவர்களுடைய வேதனை அவர்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது இறைவன் பக்கம் திரும்புகிறார்கள். நிச்சயமாக இறைவன் அவர்கள் சம்பாதித்திலிருந்து ஒரு சிறு பகுதியை அனுபவிக்க செய்கிறான், அனுபவிக்க வேண்டும், குறிப்பிட்ட காலம் அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் பின்னர் நான் அவனுக்காக அவனுடைய துன்பத்தை நீக்கும் பொழுது இறைவனை மறவாத நிலைக்கு அவன் ஆளாக்கப்படுவான். போதும், இதற்கு மேல் நான் அந்த மனிதரை துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இறைவன் யார் என்பதை புரிந்து கொண்டார் என்று இறைவன் திருப்தி அடைந்த நிலையில் உங்களுடைய கஷ்டங்களில் சிலவற்றை நீக்கும் பொழுது மீண்டும் நீங்கள் உங்களுடைய பழைய பக்கமே திரும்புகிறானால் மீண்டும் இறைவன் உங்களுக்கு வேதனையை முன்பை விட அதிகமாக கொண்டு வருவான் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய நன்மைக்காக ஒவ்வொரு சோதனையும் மிக பெரும் பாக்கியங்கள் உங்களுக்கு என்பதை அறியுங்கள். ஏனென்றால் இறைவன் பக்கம் திரும்பக்கூடிய வழியை அந்த சோதனைகள் மட்டுமே உங்களுக்கு கொண்டு வருகிறது. எந்த இறைவனை உங்களுடைய அறிவின் பெருமையின் காரணமாக நிராகரித்தீர்களோ அந்த இறைவன் பக்கமே மீண்டும் மீள வேண்டும் என்பதை உங்களுக்கு இறைவன் அறிவிப்பதற்காக வேண்டிய அந்த சோதனைகள் நீங்கள் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த சோதனைகளை தருகிறானே தவிர உங்களால் தாங்க முடியாத சோதனைகளை நிச்சயமாக ஒருபோதும் கொடுத்துட மாட்டான். சோதனைகளின் போதுதான் இறைவனிடம் திரும்புகிறீர்கள். அப்பொழுது உங்களுடைய அறிவு வேலை செய்யவில்லை, வேலை செய்யாது. எனவேதான் இறைவன் பக்கம் திரும்புகிறீர்கள். அப்பொழுது அந்த ஒரு சோதனையிலிருந்து நீங்கள் விலகுகிறீர்கள். எப்பொழுதாவது இறைவனை நீங்கள் நம்பிக்கை கொள்வதிலிருந்தும் மீண்டும் உங்களுடைய பழைய கேடுகளின் பக்கம், மனிதர்களை நம்பிய உங்களுடைய அறிவின் பக்கமும் சென்றுவிட வேண்டாம். ஆகவே நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள், இறைவனை தொடுபவர்கள் என்பது உண்மையானால் நம்பிக்கை கொண்டவர்களாக, இறைவன் எனக்கு போதுமானவன் என்பதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக உங்களுடைய அறிவை சற்றே ஒதுக்கிவிட்டு பொறுமையை மேற்கொள்ளுங்கள். இறைவனிடம் பொறுமையை அதிகமாக தேடுங்கள். அந்த பொறுமை இல்லை என்றால் உங்களுடைய அறிவின் பக்கம் உடனே சாய்ந்து உங்களுக்காக கொடுக்கப்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் முயற்சியை அதை அழித்து விடுவீர்கள். இன்று வரை அவ்வாறு தான் நீங்கள் அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தொழுகையில், இறை வணக்கத்தில், இறை வழிபாட்டில் முதன்மையானதாவது நம்பிக்கை கொண்ட பின் பொறுமையை மேற்கொள்வதாகும். சாமி கும்பிடுவது இதுதான், தொழுகை என்பது இதுதான். இருதயத்தை அது என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். மறைவான அந்த இருதயத்தில் மறைவான இறைவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அங்கு நீங்கள் உணரவில்லை என்றால் உங்களுக்கு இருதயமும் இல்லை, இறைவனும் இல்லை. ஆகவே நீங்கள் மீள முடியாத துயரத்தில் ஆளாக்கப்பட்டு விடுவீர்கள் என்பதையும் நம்புங்கள். அப்படியானால் நான் இன்று வரை இறைவனை நம்பவே இல்லை, எப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? உங்களை அறியாமல் இறைவன் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் இறைவனை நம்பித்தான் வாழ்கின்ற அறிவு கூட உங்களுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இறைவன் உங்கள் மீது கருணையாளனாக இருக்கின்றான். ஆகவே நீங்கள் கேட்ட இந்த கேள்வியின் காரணமாக உங்களுக்கு ஒரு சோதனை வர இருக்கிறது. காத்திருங்கள், பொறுத்திருங்கள். இப்பொழுது இறைவன் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம். ஒன்று, இறைவன் உங்களை போக்கிவிடுவான், அல்லது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவரையில் அவன் உங்களை விட போவதில்லை. இப்படி ஒரு சூழ்நிலைக்காகத்தான் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் இந்த ஒரு கேள்வியை கொண்டு. என் இறைவனே, சோதனைகள் எனக்கு வேண்டாம் என்ற அந்த ஒரு உணர்வை கொண்டும் இன்று உங்களுடைய பிரார்த்தனை அமைய வேண்டும். உன்னை அதிகமாக உணரக்கூடிய ஞானங்களை கொண்டு என்னை நீ உயர்த்திவிடுவாயாக. சோதனைகளை கொண்டு நீ என்னை நிச்சயமாக துன்பத்திற்குள்ளாக்க வேண்டாம்
என்னுடைய பிரார்த்தனையாக இது அமைகிறது. ஏனென்றால் இதுவும் உங்களுடைய விருப்பம்தான், இறைவன் ஏற்படுத்திய விருப்பம்தான். அதனைத்தான் அவரிடம் கேட்கிறீர்கள், புதிதாக ஒன்றை நீங்கள் கேட்கவில்லை. எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை அதிகமாக உணர்வு கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு நெருக்கமாக ஆகிறான். அந்த அளவுக்கு உங்களுடைய தேவைகளை அவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக உணர்த்துகிறான். அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற வேண்டும், உயர்ந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் பால் முன்னேற வேண்டும் என்பது அவன் பால் இன்னும் நெருக்கமாக விட வேண்டும் என்பதை அவன் விரும்புகிறான். ஆகவே நீங்கள் அவன் பால் சார்ந்து விடுங்கள், முற்றிலுமாக சார்ந்து விடுங்கள். அதாவது உங்களுடைய பெருமையையும் உங்களுடைய அறிவையும் நீங்கள் விட்டுவிடுங்கள், இன்று மறந்து விடுங்கள். அது உங்களுக்கு உதவும் என்று நினைக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் கவலையில் இருப்பவர்கள், சோதனையில் இருப்பவர்கள், பெரும் துன்பத்தில் இருப்பவர்கள், துன்பத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களும் கூட இன்னும் அதிகமாக. இதில் எந்த ஒன்றும் உங்களுக்கு புரியாததும் அல்ல, உங்களுக்கு தெரியாததும் அல்ல. மறந்துவிட்ட நிலையில் நீங்கள் மீண்டும் நினைவுபடுத்தப்படுகிறீர்கள், அவ்வளவுதான். எதை விட்டும் நாம் கடத்தப்பட்டோமோ அதன் பால் நாம் திருப்பப்படுகிறோம், அவ்வளவுதான். உங்களுடைய இருதயத்தில் எதை இறைவன் இறக்கி வைத்தானோ அதை பின்பற்றுங்கள், இது இறைவனை பின்பற்றுவதாகும். என்னுடைய இருதயத்தில் ஒரு நன்மையை, அழகான ஒரு தேவையை இறக்கி வைத்தான், அதை நான் பின்பற்றுகிறேன். இதை தவிர நீங்கள் பின்பற்றக்கூடிய வழி என்ன? இதை தவிர நீங்கள் பின்பற்றக்கூடிய வழி என்ன? உங்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்கிறது, அதை பின்பற்றுவதை தவிர உங்களுக்கு வேறு எது விதியாக்கப்பட்டிருக்கிறது? உங்களுடைய தேவைகளை நீங்கள் பின்பற்றுவதை தவிர உங்களுக்கு எது விதியாக்கப்பட்டிருக்கிறது? தூக்கம் வந்துவிட்டால் அதை பின்பற்றுங்கள். தூங்க வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு வந்துவிட்டது, அதை பின்பற்றுங்கள். பின்பற்றாவிட்டால் இருப்பவர்கள் அவ்வளவு பேர் மீதும் எரிச்சலும் கோபமும் வந்துவிடும். யார் தடுத்தாலும் அவர்கள் மீது உங்களுக்கு வெறுப்பும் கோபமும் ஏற்பட வேண்டும். இவ்விதமாகவே உங்களுடைய விருப்பங்கள் வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு குறுக்கே மனிதர்களை அறிவு வந்தால் அதை பற்றி நீங்கள் நிச்சயமாக கோபப்பட வேண்டும். அதை வெறுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதை நீங்கள் மறுத்து ஒதுக்க வேண்டியவர்களாகவும் இருக்க வேண்டும். மாறாக நாம் வேறு விதமாக அதற்கு புறம்பாக செயல்படுகிறோம். நம்முடைய புறம்போக்குத்தனம் இங்குதான் இருக்கிறது. உண்மைக்கு புறம்பாக செயல்படக்கூடிய அந்த எண்ணத்திலிருந்து நாம் விலக வேண்டும். தெளிவாக என்று அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை கேடு காலத்திலிருந்து நீக்கப்பட்டு கெட்ட சோதனை காலத்தை நீங்கள் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்களே, அதிலிருந்தும் திருப்பப்பட்டு இன்று நன்மையின் பாதையில் நீங்கள் நிச்சயமாக வழிநடத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஒளிமிக்க பாதையில் எந்த தடங்களும் சங்கடங்களும் இல்லை. ஆகவே உங்களுடைய இருதயங்களில் உங்களுக்காக உங்களுடைய இறைவன் எதை படைத்தானோ அதை பின்பற்றுங்கள். இதற்காக எந்த ஒரு மனிதனுடைய உதவியையும் நாடாதீர்கள். இன்றே எனக்கு அது வேண்டும் என்பது மனிதர்களுடைய உதவியை நாட வேண்டியிருக்கும். பொறுமையாளர்களை இறைவன் நேசிக்கிறான், தனக்கு உரியவர்களாக ஆக்கிக் கொள்கிறான். ஆகவே பொறுமையுடன் இருங்கள். பொறுமையுடன் இருப்பீர்களா? பொறுமை தொழுகையா? நம்பிக்கை கொண்டு பொறுமையாக இருத்தல், பொறுமையை போன்ற ஒரு நற்செயல் எதுவும் இல்லை. உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளக்கூடிய நற்செயல், பொறுமையை மிஞ்சிய ஒரு நற்செயல் எதுவும் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய பெருமை அதில் அடிபடுகிறது. என்னுடைய அறிவு என்னும் பெருமை, அந்த அவசரம் அங்கு இல்லை. நிச்சயமாக உங்களுடைய அறிவு இன்று இறைவன் எனக்கு புதிதாக படைத்த ஒன்றை நிறைவேற்றி தராது. ஏனென்றால் படைக்கப்பட்ட ஒன்று முன்மாதிரி இல்லாதது. ஆகவே முன்மாதிரியை கொண்ட ஒரு அறிவு இதற்கு உபயோகப்படாது. இப்பொழுதும் நீங்கள் இறைவனை பின்பற்றுங்கள். இறைவன் உங்களுக்கு ஞானங்களை தந்தால் தவிர உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வழியை பின்பற்ற முடியாது. ஆகவே உங்களுடைய தொழுகை என்பது ஸ்லோகங்களை உதித்தல் அல்ல, சடங்குகளில் ஈடுபடுவது அல்ல. இறைவன் அறிவித்ததை நீங்கள் பின்பற்றுவது தொழுகையாகும், இறை வழிபாடாகும். உங்களுடைய இறை வழிபாடுகளில் இன்று வரை நீங்கள் தரிகட்டு அலைந்து கொண்டிருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் நேர்வழிப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விரும்புவது உங்களுக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் நீங்கள் இன்று முதலாக வாழ்ந்து வாருங்கள். இந்த விருப்பங்களை நிறைவேற்ற எந்த ஒரு மனிதனுக்கும் நிச்சயமாக சாத்தியமில்லை என்பதையும் நீங்கள் இன்று உணர்ந்து மனிதர்களை உதவி தேடுவதிலிருந்தும் உதவியை நாடுவதிலிருந்தும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் தூய்மையானவர்கள். இன்று முதலாக நீங்கள் குளித்து புத்தாடை உடுத்திக் கொள்வதன் காரணமாக தூய்மையானவர்கள் இல்லை. என்னுடைய தேவைகளுக்கு
இறைவன் ஒருவனை தவிர மனிதனுடைய உதவியை ஒருபோதும் நாட மாட்டேன் என்ற அடிப்படையில் நீங்கள் எப்பொழுது திரும்புகிறீர்களோ இறைவன் உங்களை தூய்மையானாக எடுத்துக்கொண்டான். எனவே உங்களுடைய இருதயங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள தீமையானவற்றிலிருந்து நீங்கள் விலகுங்கள். அவர்களை நீங்கள் அமைதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய காதுகள் அந்த பக்கம் இருப்பதை காட்டிலும் மந்தம் என்று ஏற்படும். அதன் மீது உங்களுடைய இருதயங்களில் பேசப்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே உங்களுக்கு வெளிப்படையாக நடக்கூடிய எந்த ஒன்றை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்களை போய் நீங்கள் அமைதியாக என்று சொல்லவும் வேண்டாம். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். அமைதி என்பது உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திரும்புவதில் இருக்கிறது. உங்கள் இருதயத்தை விட்டு வெளிப்பக்கம் திரும்புவதில் இல்லை. பிறரை அடக்குவதில் கிடையாது. இந்த கெட்ட மனிதர்கள், கெட்ட செயல்கள் வெறுத்து பழகுங்கள். இறைவன் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் உங்களை திருப்புவான். அங்கு நீங்கள் இறைவனை காண்பீர்கள். இறைவனுடைய அமைதி அங்கு இருக்கிறது. உங்களை சுற்றி பூகம்பமே நிகழ்ந்தாலும் சரி, வெடிச்சத்தம் காலை பிறந்தாலும் சரி, நீங்கள் அமைதி அடையுங்கள். ஆகவே இன்று நீங்கள் அமைதியை மேற்கொள்ளுங்கள். ஒரே ஒரு சத்தம் அடக்கிவிடலாம். ஒரு காட்டு கூட்டம் போகிறது, அரசியல்வாதிகள் கத்துக்கொண்டு போகிறார்கள், அடக்க முடியுமா? பெரும் ஊர்வலம் போகிறது, உங்கள் ஓட்டு யாருக்கு, உங்கள் ஓட்டு யாருக்கு கத்திட்டு போறாங்க, அடைக்கிறீங்களா? நீங்க அடங்கி கம்மன் இருக்கிறத தவிர என்ன செய்ய முடியும்? ஆகினால் உங்களுடைய அறிவை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஒரு சோதனைக்காக எந்த அறிவு சொன்னால் அடங்கி விடுவார்கள். ஆனால் இதற்கு மேல் ஒரு கூட்டம் வர இருக்கிறது, சொன்னால் அடங்க மாட்டார்கள். உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்துவதை காட்டிலும் இப்பொழுது உங்களுடைய தேவையாக பொறுமையின் பக்கம் இறைவன் பக்கம் திரும்புங்கள். பொறுமையுடன் இறைவன் பக்கம் திரும்புங்கள். பொறுமையுடன் கேளுங்கள். எந்த தருணத்திலும் உங்களுடைய மனம் அமைதியும் நிம்மதியும் சாந்தமும் சமாதானமும் கொண்டு இருக்க வேண்டும் என்று ஒன்றை விரும்புவதை தவிர இறைவன் பக்கம் உங்களுடைய நாட்டத்தை நீங்கள் செலுத்துவதை தவிர மனிதர்களின் பக்கம் உங்களுடைய நாட்டத்தை செலுத்த வேண்டாம். உங்களுடைய அறிவை உபயோகப்படுத்தி பொறுமை இழந்தவர்களாக நீங்கள் ஆகிவிட வேண்டாம். பொறுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பொறுமைக்காக ஒரு சோதனை. பலரும் தவறிவிட்டோம். அந்த பக்கம் திரும்பியதன் காரணமாக இப்பொழுது நாம் பொறுமையை மேற்கொண்டவர்களாக இறைவன் பக்கம் திரும்பியிருப்போமானால் இறைவன் அவர்களை ஓட்டிச் செல்ல போதுமானவன். நம்பிக்கை கொண்ட மக்களாக ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். மனிதர்கள் பக்கம் திரும்பாதீர்கள். அதாவது உங்கள் பக்கம், உங்கள் அறிவின் பக்கம் திரும்பாதீர்கள். உங்களுக்காக ஒரு சிறு பாதையை இறைவன் காட்டியிருக்கிறான். அந்த பாதை வேண்டாம், சென்றுவிடலாம். ஓரளவுக்கு அதில் சுகம் இருக்கிறது, இருந்தாலும் வேண்டாம். இதைவிட மிகப்பெரும் சோதனை இருக்கிறது. அதில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் நீங்கள் அடைந்து விடுவீர்கள். அதை பற்றிய உதாரணமும் கூறினேன். உங்கள் ஓட்டு யாருக்கு என்று பெரும் கூட்டம் வந்தால் நீங்கள் அமைதியை அங்கு போய் சொல்ல முடியாது. சிறிதோ பெரிதோ இறைவன் பக்கம் திரும்புங்கள். எதுவுமே இல்லாமல் இறைவன் ஆக்கிவிடுவான். நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருக்கக்கூடிய வரையில் இறைவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. உங்களை அறியாமலேயே இறைவன் அந்த நம்பிக்கையை உங்களுக்குள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான். அதன் காரணமாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் இப்பொழுது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய இதயத்தை தாராளமாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவன் அளவற்ற அருளாளன், தாராளமானவன். அவனுடைய பெயர், அதை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து வாருங்கள். இதுவரையில் நீங்கள் எதையெல்லாம் ஈட்டி வைத்திருக்கிறீர்களோ அது அவன் கொடுத்ததுதான், நீங்கள் சம்பாதித்ததில்லை. ஆகவே வடி அறிவிப்பவனே, வாழ்விப்பவனே, இதுவும் அவன் பெயர்தான். அவனுடைய பெயரை கொண்டே நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் வாழ்ந்து வாருங்கள். இனி உங்களுக்கு குறை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் இனிவரும் நாட்களில் சோதித்து பார்க்கிறீர்களானால் எதுவுமே இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இன்று அமைதி இருக்கும் பொழுது இந்த அமைதியை எனக்கு நிலைப்படுத்தி கொடுப்பாயாக என்று கேளுங்கள். நான் நிலைப்படுத்திக் கொள்ள என்ன வழி என்று நம்ம அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்வது எப்படி? நீங்கள் கேட்க வேண்டியது, என் இறைவனை நிலைப்படுத்திக் கொடு என்ற அந்த விருப்பம் இறைவன் கொடுத்தான். அந்த விருப்பத்தை அவன் பொறுப்பில் ஒப்படையுங்கள். ஆகவே தன் மீது பொறுப்பேற்படுத்துவோரை இறைவன் நேசிக்கிறான். அவனுடைய நேசர்களாக நீங்கள் மாறுங்கள். உங்களை நிச்சயமாக அவன் நீங்கள் விரும்பிய வாழ்க்கையை காட்டிலும் மேன்மையான வாழ்க்கையில் உங்களை வாழ வைப்பான் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். தன் மீது பொறுப்பேற்படுத்துவோரை நேசிக்கிறான். ஒரு விருப்பத்தை கொடுத்த பிறகு அது எனக்கு வேண்டும் என்று ஆகிவிட்டது. ஆகவே என் இறைவனே, நீயே இந்த விருப்பத்திற்கு பொறுப்பேற்றுக்கொள். இதைத்தான் நான் விரும்புகிறான். கொடுத்த அமானிதத்தை மீண்டும் மீண்டும் ஒப்படைக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய அறிவை உங்களுக்கு சோதனையாக கொடுத்தனே அதன்பால் அதனை நீங்கள் ஈடுபடுத்தி அதனை அடித்துடுகிறீர்களா?
பெரும்பாலும் நாம் அழித்துக் கொண்டு வருகிறோம். இறைவன் உங்களுக்கு இப்பொழுது அறிவிக்கிறான், நான் உங்களுக்கு என்ன கொடுத்தேனோ அதை என்னிடமே ஒப்படையுங்கள், நிச்சயமாக உங்களை பற்றி நான் திருப்தி அடைகிறேன். ஏனென்றால் உங்களிடம் அறிவு இல்லை, அனைத்து ஞானங்களும் என்னிடம் இருக்கின்றன. அந்த ஞானத்தையும் புகட்டி உங்கள் கைகளாலேயே அதை மறைவான அந்த விருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு, உடலுக்கு தேவையான அழகான வாழ்க்கையாக அமைத்துக் கொடுக்க நிச்சயமாக இறைவன் ஆற்றலுடையவன். இப்பொழுது நான் விரும்புகிறேன், இந்த வெயில் காலம் எனக்கு மிகவும் கொடுமையாக இருக்கிறது, உங்களால் மழை வர வைக்க முடியுமா? ஆனால் வேண்டும், இதை நீங்கள் நிராகரிக்க முடியாது. இது கோடை காலமாயிற்று, இப்படித்தான் இருக்கும் என்று உங்களுடைய அறிவு கூறுமானால் நிச்சயமாக அதை அனுபவியுங்கள். கோடை காலமாக இருந்தாலும் மழை காலமாக மாற வேண்டும் என்று விரும்புவீர்களானால் அந்த ஞானம் இறைவனிடம் இருக்கிறது, அவன் பக்கம் திரும்புங்கள். நீங்கள் விரும்பியதை நம்புங்கள். உங்களுக்கு அதில் எந்த குறையும் இல்லை. குறை எப்படி ஏற்படுகிறது தெரியுமா? நீங்கள் விரும்பியதை வெளியில் சொல்லிக் கொண்டு தெரியும் பொழுது, அது இல்லை என்று ஆகும் பொழுது, ஆக உங்களுக்கு பொறுமையின் காலத்தை கொண்டு இறைவன் சற்று காலதாமதப்படுத்தும் பொழுது அவர்கள் உங்களை இழிவாகவும் நகைப்புக்கிடமாகவும் ஆக்குவார்கள். ஆகவே உங்களுடைய நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய இருதயத்தில் எது விதைக்கப்பட்டதோ அதை நீங்கள் நம்பும் பொழுது அந்த எண்ணத்தை பிறரிடம் நீங்கள் கூற வேண்டாம். இது உங்களுடைய நம்பிக்கையை பாதுகாக்கும். நாமும் பெருமையின் காரணமாக அவசரப்பட்டு நமக்கு இன்னும் நிறைவேறாத ஒன்றை பிறரிடம் நிறைவேறிவிட்டதை போன்று கூறுவதன் காரணமாக அங்கு ஆரம்பமாகிறது நம்முடைய அனைத்து துன்பங்களும், நஷ்டங்களும், கஷ்டங்களும், வேதனைகளும், இன்னும் சோதனைகளுக்கு மேல் சோதனைகளும். உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது எதன் பக்கம் திருப்பப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து உணருங்கள். நன்மையின் பக்கம் மட்டுமே. இறைவன் பெயரை கொண்டு நீங்கள் ஆரம்பிப்பீர்களானால் மனிதர்களுடைய அறிவை நீங்கள் விட்டுவிடுங்கள். இறைவனை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுவது கொண்டு மனிதர்களின் துன்பங்களில் இருந்து, மனிதர்களின் துன்பங்கள் என்றால் யார்? உங்களுடைய கைகளால் உங்களுடைய அறிவை கொண்டே நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற சோதனைகள், அதிலிருந்தும் நீங்களும் மனிதனத்தை சார்ந்தவர்கள் தான். உங்களுடைய கைகளால் நீங்கள் உங்களுக்கு விளைவித்துக் கொள்ளக்கூடிய துன்பங்களிலிருந்தும் இறைவன் உங்களை பாதுகாப்பான் என்ற அந்த அடிப்படையின் மீது நீங்கள் திரும்புங்கள். ஒரு எண்ணம் கொண்ட நாம் மேற்கொள்ளும் பொழுது, என் இறைவனே நீ இதை பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. ஃபர்ஸ்ட் ஆரம்பம். பொறுப்பேற்றுக் கொள்வதில் நீயே சிறந்தன் என்ற அவன் பெயரை கொண்டு அவன் மீது பொறுப்பேற்றுங்கள். என் இறைவனே, என் அறிவின் பக்கம், என் பெருமையின் பக்கம் நீ என்னை செலுத்தி விடாதே. ஆகவே என் பெருமையை விட்டு நீ என்னை பாதுகாத்துக்கொள். இது பாதுகாப்பாளனே என்ற அவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் அவனிடம் ஒப்படைக்கிறீர்கள். நீ எனக்கு ஒன்றை விதிப்பேயானால் அந்த ஞானங்களை நீ எனக்கு தெளிவாக்குவாயாக, இன்னும் என்னுடைய ஞானங்களை அதிகரிப்பாயாக. ஞானம் மிக்கவனே என்ற அவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். உன்னுடைய ஞானங்கள் எனக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய படிப்பு, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பெருமை என்ற இந்த இழிவான எண்ணங்களிலிருந்தும் நான் தூய்மையாக்கப்பட வேண்டும். உனக்கு இணையாக நான் பெருமை கொள்ளக்கூடாது. ஆகவே நான் இணை வைக்கும் பாவத்திலிருந்தும் என்னை நீ பாதுகாத்துக் கொள்வாயாக. பொறுமையாளர்களுக்கு மட்டுமே இந்த மாபெரும் பாக்கியம் இருக்கிறது. இந்த மாபெரும் பாக்கியத்தை பொறுமையாளர்களை தவிர வேறு எவரும் அடைய மாட்டார்கள். ஆகவே நற்பாக்கியமுடையவனே, பாக்கியங்களால் என்னை நிலைப்படுத்துவாயாக. பாக்கியம் மிக்கவனே என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கிறீர்கள். உங்களுடைய எண்ணங்களை உங்களுக்காக உருவாக்குகிறானே, அந்த உருவாக்கி உங்களுடைய எண்ணங்களில் உங்களை செவ்வையாக வாழ வைத்தானே, உண்மைப்படுத்தினானே, அந்த உண்மையாளன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டேன், ஏனென்றால் உண்மையாளன். ஆகவே நம்பிக்கையை உறுதிப்படுத்தப்போனே என்று நீங்கள் அவனையே நீங்கள் அழைக்கிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கையை அவனை தவிர வேறு யாரும் உறுதிப்படுத்த முடியாது. நான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த நம்பிக்கையை என் இருதயத்தில் இருக்கிற உண்மையை கொண்டு மட்டும்தான் பேச முடியுமே தவிர நான் செய்யாத ஒன்றை கொண்டு நிச்சயமாக பேச முடியாது. அதில் தெளிவும் இருக்காது, குழப்பம் மிகுதியாக இருக்கும். என்று உங்களுடைய இருதயத்தில் ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்குமானால் மனிதர்களை
நான் இன்று விட்டுவிட்டேன், இறைவனை நம்புவதையே என் கடமையாக நான் மேற்கொண்டேன், எதை இன்று வரையில் நான் தவறிவிட்டேனோ அந்த பாதையின் பக்கம் நான் மீண்டு விட்டேன் என்பது உங்களுடைய தெளிவான எண்ணமாக இருக்குமானால் அந்த எண்ணத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு அறிவிப்பதன் காரணமாகத்தான் இந்த தெளிவை தவிர மற்றபடி வாழாத ஒன்றை கொண்டு கூறுவது சாத்தியமில்லை. மறைவான வாழ்க்கையின் பக்கம் திருப்புவது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. உலக வாழ்க்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், உலக வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மறைவான வாழ்க்கையின் பக்கம் திருப்புவது என்பது சாத்தியமும் இல்லை, எளிதானதும் அல்ல. இன்று முதலாக வெளிப்படையான அழியக்கூடிய மனித அறிவை கொண்டுள்ள இந்த உலக வாழ்க்கையை விட்டும் நான் மறைவான வாழ்க்கையின் பக்கம் திருப்பப்பட்டிருக்கின்றேன். அது எனக்கு என்று இறைவன் அறிவித்த ஒரு உறுதிமொழி. ஏற்றுக்கொண்ட பிறகு நான் விருப்பமும் கொண்டேன். ஆகவே இனி நான் இறைவனை புறக்கணித்து ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த உடன்படிக்கையை முறித்து விடுபவன் அல்ல. ஆகவே என்னுடைய உடன்படிக்கையில் என்னை நிலைத்திருக்க செய்பவனே, இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஆரம்பிங்கள். ஆரம்பித்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? பொறுமையை நீங்கள் அதிகம் விரும்புவதாகும். ஏனென்றால் முதல் வார்த்தையிலேயே என்னுடைய இந்த விருப்பத்திற்கு நீ பொறுப்பேற்றுக்கொள் என்று ஒப்படைத்து விட்டீர்கள். இனி உங்களிடம் எதுவுமே இல்லை. நம்பிக்கை கொண்டு நீங்கள் பொறுமையை மட்டும் இறைவனை மேற்கொள்ளுங்கள். அந்த ஒரு தேவையை நீங்கள் ஒப்படைத்த அந்த தேவையை இறைவன் உங்களை மறக்கடிக்க செய்கிறான். ஏனென்றால் அந்த எண்ணங்களை உங்களுக்கு நிலைப்படுத்திவிட்டால் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் பலவீனம் அடையும் பொழுது அந்த எண்ணங்களில் எதை ஒப்படைத்தீர்களோ அதன் மீது சந்தேகமும் கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். இன்னும் சந்தேகம் கொண்ட பிறகு உங்களுடைய முயற்சியின் பக்கம், அறிவின் பக்கம் நீங்கள் மீண்டு விடுவீர்கள். அதன் காரணமாக தொலைத்து விடுவீர்கள். இறைவன் உங்களை பற்றி பயப்படுகிறான். அவன் தன் பொறுப்பில் அதை ஏற்றுக்கொண்டான். இப்படி பல விஷயங்களை நான் என்னுடைய மனதை விட்டும் நீக்கப்பட்டவற்றதாக என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இறைவனிடம் பொறுப்பு ஏற்படுத்திவிட்டதன் காரணமாக பல விருப்பங்கள் என்னை விட்டு மறந்துவிட்டன. நிராகரிக்கிறதுக்கு முன்னாடியே, இது சாத்தியமில்லை என்று நிராகரிப்பதற்கு முன்பாகவே அந்த விஷயங்களை இறைவனிடம் ஒப்படைத்ததன் காரணமாக பல விஷயங்களை நான் மறந்துவிட்டேன். ஆகவே அவன் பொறுப்பில் இருக்கிறது. நிறைவேறி வரும் காலத்தில் சாதாரணமா இன்னைக்கு ஒரு பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டீங்கன்னு சொன்னா 5 வருஷம் கழிச்சு நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த காலத்துக்குரிய ஒரு அது கூடுதலான மதிப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பொறுமையை கொண்டு நான் இறைவனிடம் ஒப்படைத்த பிறகு அந்த குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் விரும்பியதற்கு மேலாக நன்மைகள், அந்த நன்மைகள் உங்களுக்கு வரும்பொழுது அதை நீங்கள் அதிர்ஷ்டம் என்பீர்கள். அவ்வாறல்ல, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு விருப்பம் ஏற்பட அப்படியே நம்பிவிட்டீர்கள். அந்த நம்பிக்கையின் உறுதியை கொண்டு இறைவனை மறக்கடித்து விட்டான். பல காலங்களுக்கு பிறகு அதன் நன்மைகள் கூட்டப்பட்ட நிலையில் உங்களுக்கு வரும்போது அது அதிர்ஷ்டம் என்கிறீர்கள். என்று ஒரு முறை ஏற்படுவது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமே உங்களுடைய வாழ்க்கையாக இன்று முதலாக அமைய வேண்டும். அது மிக பெரும் பாக்கியம். பாக்கியங்களின் பக்கம் நான் உங்களை திருப்புகிறேன். அந்த பாக்கியங்களில் வாழ வேண்டும். ஒவ்வொரு எண்ணமும் வர அது மறக்கடிக்கப்பட வேண்டும் இறைவனால். ஏனென்றால் இதன் மேலானதை கொண்டு உங்களுக்கு மனதின் சுகத்தை கொடுத்த இந்த விருப்பத்தை உடல் சுகத்துக்கு ஏற்படும். மனதும் உடலும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அந்த வெளிப்படையான வாழ்க்கையை உங்களுக்கு தருவான். அதுவரையில் நீங்கள் பொறுத்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு எதில் இறைவன் அளித்திருக்கிறானோ அதிலிருந்து தாராளமாக செலவு செய்யுங்கள். நிச்சயமாக உங்களை பற்றி இறைவன் திருப்தி அடைவான். இதில் உங்களுக்கு தரித்திரம் ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுக்கு எது நன்மையாக இருக்கிறதோ அதை பிறரிடம் காட்டவும் வேண்டாம். மறைவான தர்மம் மிகச் சிறந்ததாகும். மறைவான தர்மம் என்றால் என்ன? தர்மத்தை கொடுத்த பிறகு அந்த தர்மத்தை சொல்லி காட்டுவதும் மானக்கேடை ஏற்படுத்துவதும் நோவினை செய்யக்கூடியதுமான அந்த காரியத்தை தொடராதீர்கள். இது மறைவான தர்மமாகும். பிறருக்கு காண்பித்து கொடுத்தால் அதுவும் அவருடைய தன்மானத்திற்கு எடுக்கு. ஒரு இரக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் எனக்கு உதவி செய்தீர்களானால் அதை யார் கண்ணிலும் படாமல் எனக்கு மட்டுமே அந்த உதவி சேரக்கூடிய வகையில் உங்களுக்கு கொடுக்க முடியுமானால் அது மறைவான தர்மம். உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மை இரக்கத்தின் அடிப்படையில் கொண்டு நான் செய்கிறேன். அது பிறர் கண்களில் படுமானால் அவர் என்னிடம் ஏதோ உதவி கேட்கிறார், அவர் கொஞ்சம் கீழிறங்கிவிட்டார், அவருடைய வாழ்க்கையின் நிலை மோசமாக இருக்கிறது, இந்த தன்மான கேட்டை, அவருக்கு மானக்கேடை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். ஒரு தர்மம் செய்யும் பொழுது நோவினை தொடரக்கூடாது. அந்த தர்மம் செய்துவிட்டால் அந்த தர்மத்தை மறந்து விடுங்கள். பெருமைக்காக அதை மனதில் வைத்துக் கொண்டிருப்பதும் நோவினை செய்வதாகும். என்றால் ஒரு நாள் சுட்டி காட்டுவீர்கள், என்னிடமிருந்து நீ வாங்கியவன் தானே என்று.
மறைவான தர்மம் இறைவன் நாடினால் தவிர உங்களால் செய்ய முடியாது. ஆகவே நான் ஒருவருக்கு தர்மம் செய்கிறேன் என்றால் எனக்கும் யார் தர்மத்தை வாங்குகிறாரோ அவருக்கும் தவிர வேறு எவருக்கும் தெரியக்கூடாது, என்னுடைய பெருமைக்கும் தெரியக்கூடாது. இறைவனுக்காக அது முடிந்துவிட்டது, அவ்வளவுதான். ஆகவே என் இறைவனே, என்னுடைய தர்மத்தை நீ மறைவாக்கி வைப்பாயாக, உனக்காக நான் தாராளமாக இருக்கிறேன். பெரும்பாலும் தர்மத்தை நீங்கள் செய்ய இயலாதவர்கள் ஆகிவிடுவீர்கள். ஏனென்றால் உங்களுடைய தர்மம் குடும்பம் பூராவும் தெரியும். நிச்சயமாக அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். உங்களை ஏசுவார்கள், பேசுவார்கள். தரித்திரம் உங்களால் தான் என்றும் கூறுவார்கள். நீங்கள் கிடைக்கிறீர்கள் என்று கூறுவார்கள். தர்மம் என்பது உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே உள்ள ஒரு ஒப்பந்தமாகும். உங்கள் இருவருக்கும் இடையே வேறு எவருக்கும் தெரியக்கூடாது. ஆகவே மறைவான தர்மம் வெளிப்படையான தர்மத்தை காட்டிலும் சிறந்தது. நீங்கள் இன்று முதலாக தர்மவான்களாக நிலைத்திருங்கள். என் இறைவனே, நீயே நிலைத்திருக்க செய்வோன். அந்த தர்மத்தை நீங்கள் செய்ய முற்படும் பொழுது இந்த தர்மத்தை நீ பாதுகாத்துக்கொள். என் புறம் இருந்துள்ள உன் புறந்துள்ள நன்மைக்காக இதை நீ ஏற்றுக்கொள். ஆகவே நீயே இதை சிறப்பாக்கி தருபவன். அவருடைய மனதுக்கும் தர்மம் வாங்குகிறோமே என்ற ஒரு கேடை ஏற்படாமல் நீ பாதுகாத்துக்கொள். நான் கொடுத்திருக்கிறேன் என்ற பெருமை என்னை தீண்டாமல் நீ பாதுகாத்துக்கொள். எவர் கண்ணும் பற்றிருக்குமே ஆனால் அவர் கண்களை எதிர் மறைத்துவிடு. அவரை பாதுகாத்துக்கொள். தன்மானத்தை பாதுகாப்பது இறைவனிடம் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய மானத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிறருடைய மானக்கேட்டுக்கும் வழிவகுக்காதீர்கள். பிறருடைய மனதை புண்படுத்தக்கூடிய நோவினை தொடரும்படியான அந்த தர்மத்தை செய்யவும் வேண்டாம். ஒவ்வொரு காரியத்திலும் இறைவனையே முன்னோக்குபவர்களாக இருங்கள். அவனுடைய பெயரை கொண்டே நீங்கள் ஆரம்பியுங்கள். இந்த தர்மம் நிலைத்திருக்கக்கூடிய தர்மம், உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய தர்மம். இந்த தர்மம் உங்களை என்றென்றும் சொர்க்க வாழ்க்கையில் வாழ வைக்கும். ஒவ்வொன்றும் தானே நிறைவேறக்கூடியது. ஒவ்வொரு வியாதியும் தானே குணமாகக்கூடியது. ஆகவே இன்று முதலாக எந்த ஒரு தேவைக்கும் மனிதர்களை நான் நம்ப போவதில்லை. இறைவன் மட்டுமே போதுமானவன் என்ற அந்த அடிப்படையில் இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.